வெல்கம் டு க்ரோ தமிழ். இன்னைக்கு இந்த எபிசோட்ல மணி கைட் ப்ரோக்ராம்ல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியை மீட் பண்ண போறோம். மிஸ்டர் சுப்பிரமணியம். He was a chartered accountant and also a blogger. அவரோட வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா subramani.com ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் பிளாகிங் சைட்டர். அது மட்டும் இல்லைங்க, அவர் 3 பாப்புலர் புக்ஸையும் எழுதியிருக்காரு. அவரு மிஸ்டர் PV சுப்பிரமணியம். அவரை பற்றி சொல்லணும்னா அவரு ஆத்தர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மட்டும் இல்லாமல் இஸ் அ பாப்புலர் காலம்னிஸ்ட். CNBC TV 18, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எக்கனாமிக் டைம்ஸ், தினமலர், தினத்தந்தி, நிறைய பேப்பர்ஸ்லாம் வந்து அவரோட பர்சனல் ஃபினான்ஸ் பிளாகை ஒரு காலமாக எழுதியிருக்காரு. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சுப்பிரமணி டு திஸ் வண்டர்ஃபுல் எபிசோட் ஆஃப் மணி கைடு ப்ரோக்ராம். சார் சுப்பிரமணி சார், வெல்கம் டு மணி கைட் ப்ரோக்ராம். உங்ககிட்ட தேங்க்யூ சார் ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி, யங்ஸ்டருக்கான ஒரு கேள்வி. இது 25 to 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மில்லேனியல்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட கேட்டகரி, அந்த ஏஜ் கேட்டகரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இன்னைக்கு அந்த பியர் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு வட்டத்தில் ரொம்ப சிக்கி இருக்காங்க. இப்போ அவங்களோட ஃப்ரெண்டு யாராவது ஒரு ஐஃபோன் வாங்கினா நம்மளும் அந்த ஃபோனை வாங்கணும். இப்போ யாராவது ஒரு நல்ல ஒரு வெக்கேஷன் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் போட்டால் நம்மளும் அதை மாதிரி போகணும்னு ஒரு காப்பி பண்ணணுன்றதுக்காக காசை நிறைய ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனான்ஷியல் ஜேர்னியை கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. இல்லை அவங்களுக்கு அந்த ஃபைனான்ஷியல் ஜேர்னி பற்றின அவேர்னஸே இல்லை. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்க அவளை குத்தம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கவர்மெண்ட்டையும் குத்தம் சொல்லணும். நீங்க பார்த்தீங்கன்னா புது இன்கம் டேக்ஸ் படிக்கு 80C 80D எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஸோ ஒரு காலத்துல அட்லீஸ்ட் அந்த 80Cக்காக பல்ல கடிச்சுட்டு 1.5 லட்சமாவது வருஷத்துக்கு சேவ் பண்ணிட்டு இருந்தான். இனிமே அதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஸோ இனிமே அவன் அந்த நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், ELSS, லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இல்லை ஈவன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கூட எடுப்பனா தெரியாது. ஸோ நீங்க சொல்ற பியர் ப்ரெஷர் கரெக்டு தான். ஆனா அவனை அப்படி என்கரேஜ் பண்ணி விடுறதும் நம்ம தான். நீங்க பார்த்தேன்னா நம்ம போய் எல்லா உலகத்துல இருக்கிற வாழ்ட்டெல்லாம் சொல்றோம், PL இருக்கு, இங்க வாடா, இங்க வித்துடு, இங்க 2 மாசத்துக்கு ஒரு தரம் ஃபோன் வாங்கணும், 2 வருஷத்துக்கு ஒரு தரம் லேப்டாப் வாங்கணும்னு நம்மளே என்கரேஜ் பண்றோம். ஸோ நீங்க பார்த்தேன்னா கவர்மெண்ட்டே இந்தியாவை அமெரிக்கன் வழியில தான் அனுப்புறது. அதாவது நீ நிறைய செலவழிச்சா நீ நல்லவன், எக்கானமியை பூம் பண்ற. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 50 வயசு 60 வயசுக்காரங்க கொஞ்சம் தே டோன்ட் ஸ்பெண்ட். அவகிட்ட நிறைய பணம் இருக்கும், ஆனால் அவன் செலவழிக்க மாட்டான். அவன் யோசிச்சு 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 சென்னையிலேருந்து கோவா வரைக்கும் போவான் ஒரு வெக்கேஷன். அவன் பிள்ளை யோசிக்காம அயர்லாண்டுக்கும் இட்டாலிக்கும் 4 நாளுக்கு போயிட்டு வருவான். ஸோ அது மாத்திரம் இல்லை, இட்ஸ் கால்ட் த வெல்த் எஃபெக்ட் ஆல்சோ. எங்க அப்பா கிட்ட தான் இவ்வளவு பணம் இருக்கு, நான் செலவழிச்சா என்ன, ஏன்னா எனக்கு வீடு வாங்க வேண்டாம், ஏன்னா எங்க அப்பா வீடு, நான் ஒரே பிள்ளை. இஃப் யூ டேக் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் 5-6 பசங்க இருப்பான் வீட்டுல, அப்போ ஒரு வீடு தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வீடு கிடைக்காது, வீடு வாங்கணும். இப்போ வீடு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு கார் வாங்கணும், அது EMIல கிடைக்கும். வேண்டியது எல்லாம் EMIல கிடைக்கிறது. ஸோ they have got used to not needing to save for anything. எங்க போனாலும் ஒரு ஃபோன் கடைக்காரன்ட்ட பேஷண்ட் அவன்கிட்ட கேட்டு என்னடா விற்கிறேன், அவன் 1.5 லட்சம் ஃபோன் தான் விற்கிறான். எப்படிடா விற்கிறேன்னா ஆள் வருவான் 30,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கணும்னு. ஸோ ஈஸியாக 30 வேண்டாம் 40 வாங்கிக்கோ. சரி, ஸோ 40 டவுன் பேமெண்ட், அப்புறம் 6,000 ரூபாய் EMI ஃபார் த நெக்ஸ்ட் 2 years. EMIனா பீப்புள் திங்க் இட் இஸ் ஃப்ரீ. அதுல ஒரு வட்டி வருமே, அது ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலி அதுல வட்டி கூட இல்லை. ஏன்னா ஆப்பிள் ஃபைனான்ஸும் சாம்சங் ஃபைனான்ஸும் அந்த கமிஷன் கொடுக்குறான். உங்களுக்கு 10% 20% கிடைக்கிறது ஒரு ஃபோன்ல. எனக்கு 16,000 ரூபா 17,000 ரூபாய் ஒரு ஃபோன்ல கிடைக்கிறது, அதை நான் பரவாயில்ல. அண்ட் ஃபைனான்ஸ் பண்றதும் ஆப்பிள் ஃபைனான்ஸும் சாம்சங் ஃபைனான்ஸும் தான். அந்த கடைக்காரனுக்கும் ரிஸ்க் இல்லை. ஸோ தி ஹோல் அட்மாஸ்பியர் வாண்ட்ஸ் யூ டு ஸ்பெண்ட் மோர். இல்லையா? நீங்க மாத்திரம் அப்படி தனிப்படுத்து இல்லை, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஃபோன் தான் யூஸ் பண்றான். இப்போ கல்யாணமானாக்கா ஹனிமூன் தான் தே கோ அப்ராட். கல்யாணத்துக்கே நிறைய செலவு பண்றா, அதெல்லாம் கடன் வாங்கினா தப்புன்னு நினைச்ச தலைமுறை போய் கடன் வாங்கி தான் வாழணுங்கிற தலைமுறை வந்தாச்சு. நம்ம என்னதான் நினைச்சு இங்க எல்லாம் மாத்தினாலும் இந்த கிழமை ஏதோ கத்திட்டு இருக்காங்க, அவன் போய் borrow தான் பண்ண போறான். வி கான்ட் சேஞ்ச் தட். சார் கரெக்டா சொன்னீங்க சார்.
இந்த கடன் அப்படின்றதுல தான் என்னோட ரெண்டாவது கேள்வியுமே. நீங்க இந்த கடன்னு சொல்லும்போது அதே 25 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவங்கள பாத்தீங்கன்னாக்கா 80% ஒரு பர்சனல் லோனை வச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பேலன்ஸையும் அவங்க வச்சிட்டு இருக்காங்க. இந்த டெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதே அவங்க சரியா அதை கையாள மாட்டேன்றாங்க. இது எப்படி தான் அந்த டெட் மேனேஜ்மெண்ட்? ஆனால் உண்மைதான், நம்ம இந்திய கவர்மெண்ட் இப்போ இந்த டேக்ஸ் சிஸ்டத்தில் அந்த 80C எடுத்துட்டு நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்லன்றாங்க. அதே மாதிரி ஃபைனான்சஸும் ரொம்ப சுலபமாக இப்போ அவைலபிளாக இருக்குது. ஒருத்தர் சேலரிடு பர்சன் 3 மாதம் சேலரியை வாங்கிட்டு பேங்க்கில் போனாக்கா உடனே பர்சனல் லோன் 10 நிமிஷத்தில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்க இந்த டெட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி தான் அணுகிறது, எப்படி தான் கையாளுறது? சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா கடன் வாங்கினா தப்புன்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாக்கா அட்லீஸ்ட் அவன் கடன் வாங்குறதே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு வாங்குவான். அம்மா அப்பாவே நிறைய கடன்லாம் வாங்கியிருந்தாக்க இப்போ நீங்க பார்த்தேன்னாக்கா ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி கடனே கிடைக்காது. வீடு வாங்குறதுக்கு கூட கடன் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். அதனால வீடே கடைசியில் ஒரு 50 வயசுல தான் நிறைய சொந்தமா பணம் போட்டு வாங்குவான். 1977 78ல அதுக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் 50 வருஷம் ஆகுது. அப்போதான் HDFC வீட்டுக்கு கடன் கொடுத்தான். அப்பவே நிறைய பேருக்கு கடன் வாங்க பிடிக்காது, ஆனா வீட்டுக்கு கடன் அப்புறம் அது ஹேபிட் ஆயிடுது. இப்போ நீங்க அதை தப்புன்னே சொல்லல பாருங்க. நீங்க சொன்னதுல கூட போன் கடன் அதான் சொன்னேன், வீட்டுக்கு கடன் தப்புன்னே நினைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு கடன் சரின்னு ஒத்துட்டோம், அதுக்கப்புறம் கார் கடன் சரின்னு ஒத்துட்டோம். 10 லட்சத்துக்கு கார் எப்படி வாங்க முடியும், காருக்கு கடன் வாங்கி தான் ஆனணும். இப்படி ஒன்னொன்னா ஒத்துப்போம். அப்புறம் இப்போ ஒரு 1.5 லட்சத்துக்கு ஐபோன் வாங்கணும், அவனுக்கு மாச சம்பளம் 80,000, எப்படி அவனால வாங்க முடியும்? பாம்பேல நான் பேர் சொல்ல விரும்பல, ஆனா புடவை வாங்குறதுக்குலாம் லோன் கிடைக்கிறது. நீங்க அவள்கிட்ட போனேன்னாக்கா அவன் கடை இந்த இப்போ கார் கடையில ஃபைனான்ஸ் கம்பெனி உட்காந்துருக்கிற மாதிரி புடவை கடையிலையும் உட்காந்துருக்கான். 8,000 ரூபா புடவை, 8,000 ரூபா புடவைக்கு கடன் கிடைக்கிறது. 500 rupees EMI ஃபார் 20 months, 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறான். அதெல்லாம் கிடைக்கிறது. அண்ட் லோன் நீங்க சொன்ன மாதிரி பேங்க்குக்கு போனா கொடுக்கறான் இல்ல, ஆப்ல இருக்கு. சும்மா கையால தட்டி பேன் நம்பரை போட்டா அங்கேருந்து சிபில் ஸ்கோரை வாங்கிட்டு உங்களுக்கு ஆன் த ஸ்பாட் 30,000 40,000 கொடுக்குறான். கடன் வாங்குறது ரொம்ப ஈஸியாயிடுது. ஸோ ஒருத்தன்ட்ட போய் கடன் வாங்கி நிக்கணும், கழுத்தை தொங்க போட்டு நிக்கணும், வெக்கம், அது எல்லாமே போயிடுது, ஒரு ஷார்ட்ல கிடைக்கிறது. ஸோ அவன் ஹோட்டலுக்கு போறதுக்கு கூட கடன் வாங்க தயார், அவனுக்கு கிடைக்கிறது. ஸோ கிடைக்கிறதுனால வாங்குறானா இல்ல வாங்கறதுனால அவ கொடுக்கறாளா சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆப்பிள் போனு இன் இந்தியா சேல்ஸ் இஸ் மோர் தென் பஜாஜ் ஆட்டோ 2-wheeler. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு டாப் எண்ட் போன் 50,000 கோடிக்கு they sell in India. That's not a small amount. So I'm sure 90% of the people are buying on credit. அவன் கேஷ் கொடுத்து வாங்குறான். ஸோ கடன் கொடுக்கறதும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால வாங்கிக்கிறதும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி பியர் ப்ரெஷரும் இருக்கு. வாங்கடா நீ அப்கிரேட் பண்ணுடா, 14ல இருந்து 15க்கு வா. யூஸும் பண்ணுறது இல்லை, யூஸ் வெறும் வாட்ஸ்அப்பும் ஓடிபி வரத்துக்கும் வாட்ஸ்அப்புக்கும் ஃபோன் பண்ணுறதுக்கு தான். இப்போ இந்த கேமராவை யூஸ் பண்ணி கேமராவை யூஸ் பண்ணி நீ வீடியோ எடுக்க போற, அந்த மாதிரி கொஞ்சமாவது ஏதாவது யூஸ் இருந்தாக்க நியாயம். ஒன்றும் கிடையாது, சும்மா அவன் வாங்கியிருக்கான் நானும் வாங்கணும். அதில் 90% ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ண தெரியாது. ஆப்பிள் ஃபோன், சாம்சங் ஃபோன், இஃப் யூ ஆஸ்க் மீ, ஆர் ஃபென்டாஸ்டிக் ஃபோன்ஸ். கேமரா யூஸ் பண்ண தெரியாது, அப்பர்ச்சர் செட் பண்ண தெரியாது, ஒன்றும் தெரியாது. சும்மா எல்லாரும் வாங்கியிருக்காளேன்னு வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வேஸ்ட். பட் பீப்புள் டூ இட். வி கான்ட் கெட் இன்டு வை பீப்புள் ஆர் டூயிங் இட். ஆல்ரைட் சார், கரெக்டாக சொன்னீங்க நீங்க. சார், லைஃப்பில் டாக்ஸஸும் டெத்து இந்த 2 விஷயத்துலேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா டைப் 1 டேக்ஸை சூஸ் பண்ணுறவங்க 80C ப்ரிடாமினண்ட்டாக அந்த ஒரு 1.5 lakh 80Cக்கு அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு கரெக்டாக பண்ணிடுறாங்க. 1.5 lakh எக்ஸாஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு சேலரிடு பீப்புள் அவங்களால டாக்ஸஸை சேவ் பண்ண முடியுமா? ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஆக்சுவலி இந்த நீங்க சொல்ற அந்த ஆப்ஷன் 1 போயாச்சு. இந்த வருஷம் டிஃபால்ட் ஆப்ஷன் 2. ஸோ லாஸ்ட் இயர் 15% may have opted for option 2. இந்த வருஷம் 85% will be for option 2. ஏன்னா டிஃபால்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் 2. அதனால எல்லாரும் அந்த 7 lakhs எக்ஸம்ஷனுக்கு போயிடுவா. ஸோ அந்த 80Cயும் போயாச்சு. இல்லை 2024ல போலன்னா 2025ல போயிடும். அதை பத்தி there is no doubt.
ஆனா சில திங்ஸ் விச் பீப்புள் கேன் டூ. நவ் சப்போஸ் நீங்க வந்து வருஷத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் ரூபா யூஆர் கிவிங் டு யுவர் பேரண்ட்ஸ். அவ வீட்டு செலவுக்கு நீங்க சப்போஸ் தேர் டிபெண்ட் ஆன் யூ. அத வருஷத்துக்கு 3-4 லட்சம் கொடுக்கறதோட ஒரு 20 லட்சம் அவ பேர்லயே இன்வெஸ்ட் பண்ணி அவளுக்கே நேர இன்ட்ரெஸ்ட் வந்தாக்க யூ கேன் சேவ் டேக்ஸ். இது பண்ணலாம். ஏன்னா அம்மா அப்பாக்கு நீங்க பணம் கொடுக்கறதுனால if I assume that they have no income, நீங்க அவளுக்கு பணம் கொடுக்கறதோட இட்ஸ் பெட்டர் தட் யூ கிவ் அ லம்சம். லம்சம் கொடுத்துட்டேனாக்க அது வந்து உங்க கைக்கு டேக்ஸ் பிடிக்காது. ஸோ அவளுக்கு இஃப் இட் இஸ் 0% டேக்ஸ் அண்ட் லெட் அஸ் அஸ்யூம் தே கெட் 10% ரிட்டர்ன், 20 லட்சம் போட்டா அவளுக்கு 2 லட்சம் வந்துடும், 30 லட்சம் போட்டா அவளுக்கு 3 லட்சம் வந்துடும். ஸோ அது ஒண்ணு பண்ணலாம். உங்க கையில அஸ்யூமிங் தட் யுவர் இன்கம் இஸ் த ஹையஸ்ட் அண்ட் யுவர் ஒய்ஃப்ஸ் இன்கம் இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் அண்ட் உங்களுக்கு இப்போ ஒரு 8 வயசு 7 வயசு பிள்ளை பொண்ணோ இருக்கான்னு வச்சுக்கோங்க. எஸ்ஐபி எல்லாம் அவ பேர்ல தான் பண்ணணும். ஏன்னா 18 வயசுல அவ வித்ட்ரா பண்ணுவா. அண்ட் யூ ஹேவ் டு அஸ்யூம் 18ல இருந்து 24 அவன் சம்பாதிக்க போறதும் இல்லை. ஏதோ அவன் இன்ஜினியரிங் பண்ணுவான், எம்பிபிஎஸ் பண்ணுவான், ஏதோ 24-25 வயசு ஆயிடும் சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா? இருக்கு சார், 2 பசங்க சார், பெண் குழந்தைகள், 6வது 8வது. ஸோ 6வது கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுன்னா 11-12 வயசு இருக்கும். நீங்க இப்போ இந்த 12 வயசுல இருந்து அவளுக்கு இஎம்ஐ எஸ்ஐபி பண்ணினேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 6-7 வருஷத்துக்கு நீங்க 3 லட்சம் ரூபா போடுறேன், 21 லட்சம் அங்க அக்யூமுலேட் ஆயிடும். அந்த 21 லட்சத்தை அவ வித்ட்ரா பண்ணுறது டேக்ஸே இருக்காது. ஏன்னா அவ வந்து அவளுக்கு இன்கம் இருக்காது, அவ ஸ்டூடெண்ட். 18ல இருந்து 24 அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணி அவளோட எக்ஸாம் ஃபீஸ்க்கோ காலேஜ் ஃபீஸ்க்கோ கல்யாணத்துக்கோ செலவழிச்சோம்னா யூ வில் பே லெஸ் டேக்ஸ். ஏன்னா உங்க கையிலேயே அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தாக்க நீங்க 10% தான் டேக்ஸ் கட்டுவேள், ஈக்விட்டி டாக்ஸேஷன். ஆனா 10% பிளஸ் சர்சார்ஜ் கட்டுவேள். அவளுக்கு இன்கம் வில் பி 0 அண்ட் லெட் அஸ் சே 7-8 lakhs இஸ் டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ அதை அவள் வித்ட்ரா பண்ற வரைக்கும் அவளுக்கு டேக்ஸே வராது. ஏன்னா அவளுக்கு கிளப்பிங்கும் ஆகாது. ஏன்னா நீங்க அவள் மேஜர் ஆயாச்சு, நீங்க இன்னைக்கே போட்டு நாளைக்கு எடுத்தேன்னா அது உங்க கையில ஆட் ஆகும். ஸோ இந்த 2-3 திங்ஸ் நீங்க பண்ணலாம். குழந்தைகளுக்கான பணத்தை அவ பேர்ல இருக்கணும், அம்மா அப்பாவுக்கு வேண்டிய பணத்தை அவ. அப்புறம் நீங்க வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறதுன்னா உங்க பணத்தை போடலாம். ஆனா டெட்ல போடணும் உங்களுக்கு ஆசை, பேங்க் எப்படின்னா அது அம்மா அப்பா பேர்ல பண்ணினாக்கா இதுல கிளப்பிங்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறம். ஆனா ரொம்ப ஜாஸ்தி பண்ணினாக்க அந்த ஐடிஓ ஹேஸ் த பவர் டு சே ஓ நீ டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கா பண்ணியிருக்கேன், அவன் ஆட் பேக் பண்ணுவான். அவ கையில நிறைய பவர் இருக்கு. ஸோ ரொம்ப அன்ரீசனபிளா பண்ணக்கூடாது. ஸோ ரீசனபிளா பண்ணினா ஆமா நான் எங்க அப்பாவுக்கு பணம் கொடுத்துருக்கேன், அவ வீட்டு செலவுக்கு வேணும்னா அவனால அதை ஒன்றும் ஹி கான்ட் ஆர்கியூ அகேன்ஸ்ட் தட். நம்ம கிட்ட 350 கோடி ஷாஹு மாதிரி இருந்தா கபோர்ட்ல ஒழிச்சு வைக்கலாம். நம்ம 30 லட்சம் வைக்கிறதுக்குள்ள வந்துடுவான், இடி வந்துடுவான். ஸோ நம்மளுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி திங் யூ கேன் டூ. இப்போ ஒன்றும் இன்கமும் வர முடியாது, எக்ஸ்பென்ஸும் எல்லாம் யூபிஐல பே பண்ணுவோம், கிரெடிட் கார்டில் பே பண்ணுவோம். ஸோ காட்டுறது காட்டாதது அந்த ஆப்ஷன் எல்லாம் ஆயிடுது. ஐ திங்க் ஆல் தட் இஸ் ஓவர். ஸோ வாட் எவர் இட் இஸ் யூ ஹேவ் டு பே டேக்ஸ். வேற ஒன்றும் ஷார்ட்கட்லாம் ஐ கான்ட் சி. சார் இது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயம். என்னன்னாக்கா எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா நம்ம எஃப்டி ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃபிளேஷனுக்கு ஈக்குவலா இருக்கு, இல்ல இன்ஃபிளேஷனை விட கம்மியாவும் இருக்கு நிறைய நேரங்கள்ல. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் அவங்க இன்ஃபிளேஷனை ஒரு தாண்டின ஒரு ரிட்டர்ன்ஸை எடுத்துட்டு போகணும், இன்ஃபிளேஷனை தாண்டி ஒரு 1.5 times ஆர் 2 times எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அவங்க என்னதான் செய்யணும்? ஒரு நார்மலான ஒரு காமன் மேன், பெரிய அவேர்னஸ் ஃபைனான்சியல் லிட்ரஸி எல்லாம் இல்லை, இப்பதான் நல்லா வளர்ந்துட்டு வருது, அவங்களுக்கான ஒரு அட்வைஸ் நீங்க சொல்றதா இருந்தா இன்சைட் என்னவா இருக்கும்? சதீஷ், சம்திங் வெரி சிம்பிள். இப்போ லெட் அஸ் அஸ்யூம் யுவர் 40 years of age and you are earning well and you want to invest. இப்போ நீங்க வந்து அதை பேங்க் எஃப்டியில் வச்சேனாக்கா வருஷம் அதுல டேக்ஸ் கட்டுவேன். லெட் அஸ் சே யூ ஹேவ் கெப்ட் 20 lakhs in a bank FD. அதுல உங்களுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் வருது வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கால்குலேஷன் ஈஸியா பண்ணுறது. வருஷம் 2 லட்சம் ரூபா வரும், அதுல நீங்க 30% டேக்ஸ் கட்டுவேன். அதையே நீங்க வந்து ஒரு டெட் ஃபண்ட்ல போட்டுலானாக்கா 65 வயசுல வித்ட்ரா பண்ணேன்னு வச்சுக்கோங்க. வாட் யூ ஹவ் டன், 25 வருஷத்துக்கு உங்களோட டேக்ஸை போஸ்ட்போன் பண்ணிருக்கு. 65 வயசுல அஸ்யூம் தட் நீங்க வேலை பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு இல்லாட்டா வேலை பண்ணி வர இன்கம் குறைஞ்சு கொடுத்தோன்னா அப்புறம் வித்ட்ரா பண்ணணும். ஸோ டிஃபரிங் ஆஃப் இன்கம் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு இதுல வந்து ரிட்டர்ன் ரொம்ப ஜாஸ்தி கிடைக்காது, ஆனா டாக்ஸ் பெரிய சேவிங். உங்களுக்கு 10% பேங்க் எஃப்டியில் கிடைச்சா அதுல 3 ரூபா டாக்ஸ்ல போயிடும்.
10% உங்களுக்கு டெட் ஃபண்ட்ல கிடைச்சா அது அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா நீங்க வித்ட்ரா பண்ண போறது இல்ல. வித்ட்ரா பண்ணது வந்து நீங்க 25 வருஷம் கழிச்சு வித்ட்ரா பண்ணுவீங்க. ஸோ 2023லயோ 24லயோ டேக்ஸ் கட்டுறதுக்கு பதிலா நீங்க 2050ல டேக்ஸ் கட்ட போறீங்க. தட்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். இது வெறும் சிம்பிள் மேட்ச். இதுக்கு ரொம்ப பெரிய கணக்கு புள்ளியெல்லாம் இருக்க வேண்டாம். இன்னும் என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து ஒரு ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட்லாம் இருக்கு. அதுல வந்து இட் வில் பி டாக்ஸ்ட் அஸ் ஈக்விட்டி. அதுல வந்து கொஞ்சம் ஈக்விட்டி ஆர்பிட்ராஜ் டெட் எல்லாம் இருக்கும். அதுல உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபிளேஷன் 1% 2% ஜாஸ்தி கிடைக்கும். அண்ட் இட் வில் பி டாக்ஸ்ட் அஸ் ஈக்விட்டி டாக்ஸேஷன், அதாவது 10% டேக்ஸ். ஸோ நீங்க வந்து இப்போ நான் வந்து 30% பிளஸ் 35% சர்சார்ஜ், ஐ மீன் ஹை, அது அப்புறம் 4% அந்த என்னது எஜுகேஷன் செஸ், அது எல்லாத்தையும் பார்த்தாக்கா 30லாம் இல்லை, 30லாம் சொல்லிக்கிறதுக்கு தான் 32 33க்கு போயிடுறது. வேறஸ் இன் ஈக்விட்டி டாக்ஸேஷன் ஒன்று போஸ்ட்போன் பண்ணலாம், ரெண்டாவது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் 10% டேக்ஸ் தான் கட்ட போறேன். இன்னொன்று அட்வான்டேஜ் என்னன்னா டெட் ஃபண்ட்ல போட்டிங்கன்னா டெட், அதாவது ஈக்விட்டி பிளஸ் டெட் ஃபண்ட், பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்லாம் போட்டுடலாம். அண்ட் இஃப் இட் இஸ் டேக்ஸ் அஸ் டெட், அதில் உங்களுக்கு 20% டேக்ஸ் பட் வித் இண்டெக்ஸேஷன். ஸோ 7-8 வருஷத்துல டெட் டாக்ஸேஷன் இஸ் பெட்டர் தென் ஈக்விட்டி டாக்ஸேஷன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு அட்வைசர்கிட்ட போனாக்கா இட் இஸ் பெட்டர். ஏன்னா நிறைய அட்வைசர்ஸ்க்கே இதெல்லாம் தெரியாது. ஸோ யூ ஷுட் கோ டு அன் அட்வைசர் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் டேக்ஸ் ஃபார் இன்வெஸ்டிங். அவனுக்கு டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தெரியும், சேலரி ரிட்டர்ன்ல எதை ஃபைல் பண்ணணும் எதை ஆட் பண்ணணும் தெரியும். ஆனால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் நாலேஜ் இருக்கிற ஆள்கிட்ட போனேன்னா அவனுக்கு வந்து 2 திங்ஸும் தெரியணும். மியூச்சுவல் ஃபண்டும் தெரியணும், கொஞ்சம் ஃபைனான்சியல் பிளானிங்கும் தெரியணும், அப்புறம் டாக்ஸேஷனும் தெரியும். இந்த காம்பினேஷன்ல தெரிஞ்ச ஆளா இருந்தாக்கா உங்களுக்கு கரெக்ட் அட்வைஸ் கொடுப்பான். நான் கொடுக்குற அட்வைஸ் வந்து ரொம்ப ப்ராட். இதை வச்சுட்டு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் இன்னும் நான் வந்து உங்களுக்கு கடலை சாப்பிட்டா நல்ல ப்ரோட்டீன் சொல்லலாம், பட் உங்க பொண்ணுக்கு கடலை அலர்ஜி இருந்தால் அவளுக்கு கொடுக்க முடியாது இல்லை, அது உங்க டாக்டருக்கு தான் தெரியும். நான் ப்ராடா சொல்லலாம் கடலைன்னா ப்ரோட்டீன், பட் தட் இஸ் நாட் ட்ரூ. ஐ மீன் ப்ராட்லி இட் இஸ் ட்ரூ, கடலைன்னா ப்ரோட்டீன். ஆனால் உனக்கு கடலை அலர்ஜி இருக்கா இல்லையான்னு டாக்டருக்கு தான் தெரியும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா வேணுங்கிறத உங்க அட்வைசர் தான் சொல்ல முடியும். நான் வந்து ப்ராடா சொல்லிட்டு போயிடலாம், இப்படி பண்ணா கிளப்பிங் வராது இது வராதுன்னு. அப்புறம் நீங்க கரெக்டா பண்ணணும். கரெக்டா சொன்னீங்க சார். ஒரு பர்சனல் அட்வைசர் ரொம்ப முக்கியம். ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட்டே பர்சனல் மணி மேனேஜ்மெண்ட் தானே, பர்சனல் ஃபினான்ஸ். கரெக்டா சொன்னீங்க சார். சார் இப்ப இருக்கிற இந்த ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுல இன்ஃபர்மேஷன் அபுண்டன்ஸா இருக்கு. நிறைய ஃப்ரீ அட்வைஸ், பேப்பரை ஓபன் பண்ணாக்கா அட்வைசர்ஸ் இருக்கு, யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, மேகசின்ஸ் இருக்கு. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் சரி இன்வெஸ்டர்ஸும் சரி அந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ல நல்ல இன்ஃபர்மேஷன் எது, நல்ல அட்வைஸ் எது, கெட்ட அட்வைஸ் எது, பேட் அட்வைஸ் எதுன்னு பிரிச்சு பார்க்கறதுல ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச், கன்ஃபியூஷன். எப்படி இதை வந்து நல்ல இன்ஃபர்மேஷனை அவங்க எடுத்துக்கிறது, எப்படி அதை அனலைஸ் பண்றது? இது வந்து சேம் ஃபைனான்ஸ்க்கு எவ்வளோ நிஜமோ அதே மாதிரி மெடிசினுக்கும் அவசியம். ஸோ வயிற்று வலி வந்தாக்கா அவன் கூகுளுக்கு போய் தேடுறான், வயிற்று வலி அதுக்கு என்ன மருந்து சாப்பிடணும்னு. அதுக்கே அவன் பாதர் பண்ணுறது இல்லை, ஆனால் அவன் ஃபைனான்ஸை பற்றி எங்கே பாதர் பண்ணுவான். அது மாத்திரம் இல்லை, நல்ல நைஸ் சவுண்டிங் ராங் அட்வைஸ் நிறைய இருக்கு, இதை பண்ணு அதை பண்ணுன்னு. அதுவும் ரொம்ப தப்பு. அது மாத்திரம் இல்லை, ஓவர் செல்லிங்கும் இருக்கு. எவ்வளோ உனக்கு இன்சூரன்ஸ் வேணும், இது வந்து நீ 10 times யுவர் இன்கம். 10 times யுவர் இன்கம்னா 22 வயசுக்காரனுக்கு பரவாயில்ல, ஒரு 55 வயசுக்காரனுக்கு எதுக்கு 10 times இன்கம்? அவனுக்கு அவசியமே இல்லை இன்சூரன்ஸ். அவன் டேர்ம் இன்சூரன்ஸே பாத்தீங்கன்னா 85 வரைக்கும் நிறைய பேர் ஆப் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. 85 வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு பிரீமியம் பே பண்ணிட்டு இருக்காங்க. சார் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் நல்லதுன்னு நான் 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அதனால இண்டஸ்ட்ரி என்ன பண்ணிருக்காங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ்க்கே நிறைய வெரைட்டி கொண்டு வந்திருக்கான். டேர்ம் இன்சூரன்ஸ் வித் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம், அது விஷம். டேர்ம் இன்சூரன்ஸ் till your age of 85, அது மகா விஷம். டேர்ம் இன்சூரன்ஸ் வித் லிமிடெட் பேமெண்ட், மகா விஷம். ஸோ என்னன்னாக்க இப்போ ஐ கேன் டெல் யூ, உருளைக்கிழங்கு உடம்புக்கு நல்லது, பொட்டேட்டோ இஸ் குட். தட் டஸ் நாட் மீன் ஃப்ரைஸ் ஆர் குட். ஏன்னா அதுல எக்ஸசிவ் சால்ட் அண்ட் எக்ஸசிவ் ஆயில் இருக்கு. ஸோ நீ அது you have to know what to take இல்ல. ஏன்னா நான் சொல்றது ஒரு திங், நீ அதோட டெரிவேட்டிவ் வாங்குற. ஈக்விட்டி இஸ் குட் பட் டஸ் நாட் மீன் ஈக்விட்டி டெரிவேட்டிவ் இஸ் குட். அதே மாதிரி தான் இது எல்லாமே. ஒரு இப்போ ஃபிங்கர் சிப்ஸ்னா இட் இஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் பொட்டேட்டோ. பொட்டேட்டோ இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஆனால் அதை நீ போய் டீப் ஃப்ரை பண்ணி அதில் 1 கிலோ உப்பு போட்டு சாப்பிட்டேன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. ஒரு பாத்து ஒரு தடவை இல்லை, 2 தடவை 3 தடவை வாங்கின அப்புறம் ஏன்டா இது நான் இவ்வளோ பணம் போட்டுருந்தேன் அதுல விருத்தி ஆவே மாட்டேங்கிறது அப்புறம் யோசிக்கிறான். ஆனால் அதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்குள்ள 4 பிரீமியம் கட்டியாச்சு, அவ்வளவுதான். ஸோ
வெரி டிஃபிகல்ட் டு சே விச் அட்வைஸ் இஸ் குட். நல்ல அட்வைசர் தேடி நல்ல அட்வைசர்னா என்னதுன்னு கண்டுபிடிக்கிறத அதுக்குள்ள நமக்கு தனியா இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்துடும். தட் இஸ் ப்ராப்ளம். கரெக்ட் சார், கரெக்ட் சார். அதாவது சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு நான் பிறந்ததுல இருந்து ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருக்காரு சார். அவர்கிட்ட போகும்போது அவருக்கு நல்லா தெரியும் இவனுக்கு இது வரைக்கும் என்னென்ன ஹிஸ்டரி இருக்கு, என்னென்ன டிசீஸ் வந்திருக்கு, என்ன அலர்ஜி இருக்கு, இவனுக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு கரெக்டா அந்த மாதிரி ஒரு பர்சனல் அட்வைஸ். இவ அப்பாக்கு என்ன ப்ராப்ளம், இவ தாத்தாக்கு என்ன ப்ராப்ளம், இவ பாட்டிக்கு டிபி வந்தது, அதை நான் தான். ஸோ தே ரியலி நோ யுவர் ஃபேமிலி. இப்போ அது இல்லாதமைக்கு எவன்கிட்ட போய் ஏதாவது கேட்டா அவன் என்ன பதில் சொல்ல போறான்? நான் வந்து வீடியோ ஏதாவது சப்போஸ் ஒரு டிவி சேனல்ல வரேன், இந்த ஃபண்ட் நல்ல ஃபண்டா? ஆமா நல்ல ஃபண்ட். அது உனக்கு அப்ரோப்ரியேட்டான்னு நீ கேட்கிற. அது எனக்கு தெரியாது, என்ன எனக்கு ஒன்ன தெரியாது. எனக்கு ஃபண்டு தெரியும், ஃபண்டோட காஸ்ட் லோ, நிறைய ஏயுஎம் இருக்கு, நல்ல ஃபண்டு, ஃபண்ட் மேனேஜர், அதெல்லாம் நான் சொல்ல முடியும். ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு நாளைக்கு உன் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுற பணத்தை நீ கொண்டு இன்னைக்கு ஈக்விட்டியில போட்டா சாவுதான். ஸோ whether it is applicable to you, only an advisor can say. Generic na article எழுதலாம், நான் வந்து வீடியோ போடலாம், but that is generic. It is not specific. Specific advice can come only from your advisor. It cannot come. நீ என்னோட கிளைண்டா இருந்து எனக்கு ஒன்று 20 வருஷமா தெரியுமானா போடா உனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலாம். பட் இஃப் ஐ டோன்ட் நோ யூ ஆன்லைன், நான் என்ன அட்வைஸ் பண்ண முடியும்? ஸோ யூ நீட் யுவர் அட்வைசர் ஹூ வில் ஹோல்ட் யுவர் ஹேண்ட் அண்ட் சே, யோ கவலைப்படாது, கோவிட் வந்திருக்கு, உலகம் முடிஞ்சுடாது, எஸ்ஐபியை நிறுத்தாதுன்னு உனக்கு கையை பிடிச்சுன்னு சொல்லறதுக்கு ஒரு ஆள் வேணும். நீ இதை வந்து ஆன்லைனா பண்ணி டைரக்டா பண்ணா லேப்டாப்பை கட்டின்னு அழணும். அதுதான் பண்ண முடியும். ஏன்னா அங்கே யாருக்கு என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட், பட் பீப்புள் வில் லேர்ன் ஒன்லி வித் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் பட்டாதான் தெரியும் மாதிரி, கொஞ்சம் பட்டப்புறம் தெரியும். அது தெரியாது. நம்ம போறது ஒன் வே, எப்ப அவன் ரியலைஸ் பண்றானோ அதுக்கப்புறமா ஒரு யூ டர்ன் எடுத்துட்டு வந்துருவான். கரெக்ட். அது நம்மளுக்கு எவ்வளவு புரியுறது, அதை எவ்வளவு அப்ளை பண்ண முடியும்னு பார்க்கணும். அதுக்கும் யூ நீட் அ குரு. குரு இல்லாம பண்ணுறது கஷ்டம் தான். என்ன பொறுத்தவரையில் கஷ்டம் தான். ஐ ஸ்டில் கோ த்ரூ அன் அட்வைசர், ஐ ஸ்டில் கோ த்ரூ அ புரோக்கர். அவன் தான் எனக்கு சொல்லுவான், இது வேண்டாம் இது வாங்கு எல்லாம் சொல்லுவான். ஸோ ஐ ஹவ் பெனிஃபிட்டட் அ லாட் பை தட் ரிலேஷன்ஷிப். சரியா சொன்னீங்க சார். ஒருத்தரோட உங்களுக்கு தெரியலன்னும் போது யாரோட ஹெல்ப் எடுத்து பண்ணும்போது அந்த விஷயங்கள் கரெக்டா நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. பர்ஃபெக்டான ஒரு அட்வைஸ் அது சார். இன்னைக்கு இருக்கிற ஒரு ஃபைனான்சியல் டைனமிக் வேர்ல்டுல நிறைய அசெட் கிளாஸஸ் இருக்கு. ட்ரெடிஷ்னல் அசெட் கிளாஸஸ்னு பாத்தீங்கன்னா இந்த டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கோல்டு, ரியல் எஸ்டேட், ஃபைனான்சியல் அசெட்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கிரிப்டோ கரன்சிஸ்ன்றாங்க, என்எஃப்டிஸ்ன்றாங்க. இந்த அசெட் கிளாஸஸ் வந்து எப்படி சூஸ் பண்றது? இதெல்லாம் ஒரு பெரிய நிறைய வெரைட்டியா கொடுத்துட்டாலே அது அந்த இடத்துல முதல்ல ஒரு கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சது. உங்க இன்சைட் சொல்லுங்க சார், எப்படி அசெட் கிளாஸை சூஸ் பண்ணணும்? ஷீனா ஐயங்கார் has written a book on choices, how we choose. நிஜமாவே ரொம்ப கஷ்டம். ஒரு இப்போ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பார்த்தேன்னாக்கா அவன் ஈக்விட்டியில தான் போட்டுருந்தான். நிரஞ்சன் ஹிரானந்தானே பார்த்தேன்னா அவன் ரியல் எஸ்டேட்ல தான் போட்டுருந்தான். போத் ஆர் கரெக்ட், போத் ஹேவ் மேட் மணி. இப்போ என்ன பார்த்தேன்னா நான் வந்து 95% ஈக்விட்டி, டைரக்ட் ஈக்விட்டி தான். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டும் கொஞ்சம் இருக்கும். என்ன சில ஐ கான்ட் இன்வெஸ்ட் இன் யூஎஸ் ஸோ ஈஸிலி, தைவான்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதெல்லாம் கோ த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட், இல்லைன்னா ஈக்விட்டி தான். ஸோ ஈச் பர்சன் ஹேஸ் டு சூஸ் வாட் தே வாண்ட் டு டூ. சில பேருக்கு ஈக்விட்டி பிடிக்கும், சில பேருக்கு ஈக்விட்டி பிடிக்காது. ஈக்விட்டி பிடிக்காட்டா உட்காந்து கற்றுக்கணும். ஏன்னா ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் யூ நீட் ஈக்விட்டி டு ப்ரொடெக்ட் யூ அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். சதீஷ், த பிக்கெஸ்ட் ரிஸ்க் டுடே விச் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் longevity. இப்போ ஐ டோன்ட் நோ அபவுட் யூ, பட் போத் யுவர் டாட்டர்ஸ் ஆர் கோயிங் டு லிவ் டில் த ஏஜ் ஆஃப் 100. யூ மே லிவ் டில் 95. அது இப்போ நிறைய பேர் லிவ் வெரி லாங். நீங்க பார்த்தீங்கன்னா பாலிட்டிஷியனா இருக்கட்டும், யாரு வேணா இருக்கட்டும், பப்ளிக் இமேஜ், பப்ளிக் ஃபிகர் நான் சொல்றேன், நிறைய பேர் 90, 95 இருக்கான். ஸோ 50 வயசு 55 வயசுல இஃப் யூ ஸ்டாப் அர்னிங் அண்ட் அர்லி ரிட்டையர்மெண்ட் வேற, அதுக்கு வேற ஆசை. 55 வயசுல இஃப் யுவர் இன்கம் ஸ்டாப், அடுத்த 35-40 வருஷத்துக்கு அந்த பணம் காணணும். ஸோ யூ நீட் ஃபென்டாஸ்டிக் மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் அசெட் கிளாஸ். இப்போ ஒரு மல்டி அசெட்ல போட்டுட்டு வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம்னு இருக்கலாம். ஆனா ஒருத்தருக்கும் அந்த தைரியம் வராது. ஒரே ஒரு ஃபண்டில் போடுங்க, அதுல 35% இந்தியன் ஈக்விட்டி, 25% ஃபாரின் ஈக்விட்டி, கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் டெட், இவ்வளவு போரும் உங்களுக்கு.
ஆனால் போட்டுட்டு அவன் நிம்மதியாக இருக்க மாட்டான். ஏன்னா ஒரு வருஷத்தில் அது 7% வரும், அடுத்த வருஷத்தில் 14% வரும், ஏதாவது வரும். இல்லை ரொம்ப குறைச்சல், கொஞ்சம் தடுக்கட்டுமா, இதில் போடட்டுமா அதில் போடட்டுமான்னு கை துருன்னு ஏதோ பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சூஸ் தி அசெட் கிளாஸ். ஸோ யூ வில் ஸ்டார்ட் வித் ஈக்விட்டி. போக போக உங்களுக்கு ஈக்விட்டியில் கான்ஃபிடென்ஸ் வரும். கொஞ்சம் கோல்டு வாங்குவேன். கொஞ்சம் கோல்டு வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்னு பேரு, பட் ஜென்ரலி பீப்புள் பை ஃபார் கன்சம்ஷன். அதாவது சாவரின் கோல்ட் பாண்ட் இடிஎஃபோட ஜாஸ்தி இஃப் யூ சி பீப்புள் பை ஜுவல்லரி. ஜுவல்லரி இஸ் கன்சம்ஷன், தட் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட். அது இதுக்காக வாங்குறாலோ அழகுக்காக வாங்குறா, ஆபத்துக்கு காப்பாற்றும்னு வேற சொல்லி ஏதோ ஏமாத்தி எல்லாரும் கோல்டு தான் வாங்கிடுவா. ஸோ கோல்டு, ஐ டோன்ட் கன்சிடர் கோல்ட் அண்ட் டெட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அது ஏதோ உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் தந்தா பெருசு. லாஸ்ட் 30-40 இயர்ஸ் கோல்ட்ல பணம் பண்ணலையா? பணம் பண்ணியிருக்கோம். தட் இஸ் பிகாஸ் த ருப்பி ஹஸ் வீக்கெண்ட் அகேன்ஸ்ட் த டாலர். நீங்க டாலர் ரிட்டர்ன் பார்த்தேன்னா கோல்டுல ஒன்றும் பிரமாதம் கிடையாது. ஆனாலும் கொஞ்சம் பணம் கோல்டுல இருக்கலாம். தட் இஸ் நத்திங் ராங். ஐ மீன், நான் வந்து எவ்ரி இஷ்யூ ஆஃப் எஸ்ஜிபி ஐ ஹவ் பாட் சம்திங். ஏதோ 50,000மோ 1 லட்சமோ 5 லட்சமோ, பட் ஐ ஹவ் ஆல்வேஸ் பாட். அது நான் வாங்கறதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் இவ்வளோ மேலே இருக்கு, கொஞ்சத்தையாவது பணத்தை மார்க்கெட்லேருந்து எடுக்கணும்னு கொஞ்சத்தை எடுத்து நான் இதில் போடுறேன். பட் தட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். எவ்ரிபடி இஸ் நாட் லைக் தட். ஸோ ஒரு 60% ஒரு சின்ன வயசு 22-25 வயசு பையன் ஒரு 60-70% ஈக்விட்டியில் போட்டு ஒரு 10% 20% டெட்டில் போட்டு கொஞ்சம் கோல்டில் போட்டான்னாக்க that will be good. That is assuming that he does not have any big expense. 22 வயசு பையனுக்கு ஒன்றும் எக்ஸ்பென்ஸ் இல்லை, வீட்லேயும் ரொம்ப ரூபாலாம் கொடுக்கலன்னா வேற விஷயம். அதே பையனுக்கு 29-30 வயசு ஆர்த்த அவனுக்கு கல்யாணத்துக்கு செலவு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அதுக்கப்புறம் குழந்தைகள். ஸோ தென் யூ ஹவ் டு ப்ரொவைட் ஃபார் தோஸ் எக்ஸ்பென்சஸ். அந்த பணம் டெட்லேயோ பேங்க் எஃப்டிலையோ தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு 2 வருஷத்தில் பணம் வேணும், அங்கே தான் இருக்கணும். லாங் டேர்ம் 25 வருஷம், அதாவது 22 வயசு 23 வயசில் போடுற பணம் 30 வருஷத்துக்கு போடுறது, அது வந்து ஈக்விட்டியில் இருக்கணும். ஸோ லாங் டேர்ம் மணி ஷுட் பி இன் ஈக்விட்டி. அடுத்த 3 வருஷம் 5 வருஷத்துக்கு வேணுங்கிற அமௌண்ட் ஷுட் பி இன் டெட். அண்ட் ஏதோ ஆசைக்கோ வாட் எவர் கொஞ்சம் கோல்டும் இருக்கலாம். ஸோ 70-20-10 அந்த மாதிரி ஷுட் பி அ குட் ரேஷியோ ஃபார் மோஸ்ட் பீப்புள். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு நீங்களா கற்றுப்பள்ளி ஒரு 32 வயசு வரத்த யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஷுட் டூ. ஸோ ஆரம்பம் அவனுக்கு ஒன்றுமே என்ன பண்ணணும்னே தெரியாதவன் கேன் ஸ்டார்ட் ஆஃப் ஜஸ்ட் வித் அன் எஸ்ஐபி இன் அன் ஈக்விட்டி ஃபண்ட். பட் நான் வரும் ஈக்விட்டி ஆள், அதனால நீங்கள் ரியல் எஸ்டேட் வேற யார்ட்டையாவது கேட்கணும், கோல்டு வேற யார்ட்டையாவது கேட்கணும். பட் ஐ ஹாவ் அ ஸ்மால் போர்ஷன் இன் கோல்டு விச் இஸ் எஸ்ஜிபி. எஸ்ஜிபி இஸ் ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா அதில் உங்களுக்கு வந்து 2.5% இன்ட்ரெஸ்ட் வரும். பாக்கி நீங்கள் ஏதாவது கோல்டு ஃபண்டில் தான் போட்டேன்னாக்கா யூ வில் பே அசெட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ். பட் ஹேவிங் செட் தட் நானும் மல்டி அசெட்ல போட்டிருக்கேன். ஸோ அந்த மல்டி அசெட்ல நான் 20 லட்சம் ரூபா போட்டேன்னா அந்த 2 லட்சம் இஸ் ஆல்சோ கோயிங் இன் டு கோல்டு. ஐ ஷுட் ரிமெம்பர் தட். ஸோ எஸ்ஜிபி பிளஸ் த மல்டி அசெட் போர்ஷன் ஆஃப் கோல்டு அதெல்லாம் சேர்த்து ஐ டோன்ட் வாண்ட் டு பி மோர் தென் 5-6%. சம் பீப்புள் மே கோ அப் டு 10-15%. அவ கம்ஃபர்ட்டை பொறுத்து இருக்கு. சூப்பர் சார். சார், இப்போ இருக்கிற சொசைட்டியில பாத்தீங்கன்னா மணியை துரத்தி சம்பாரிச்சிட்டு இருக்கோம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 8 hours தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சுலபமா ஒரு 11-12 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு சேர்த்தாலும் வந்து இன்னும் சேர்க்கணும் தான் ஓடிட்டே இருக்கோம் நம்ம. ஹவு மச் மணி இஸ் எனஃப்? எவ்வளவு சேர்த்தா போதும்? அது எப்படி? அதுக்கு ஏதாவது தம் ரூல் இருக்கா? உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? தம் ரூலோட ஜாஸ்தி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எக்ஸ்பென்சஸ். இல்லை, இப்போ நான் என்ன பண்ணினாலும் என்னால் ஸ்பேஸ் கிராஃப்ட் வாங்க முடியாது. 6,000 கோடி ரூபாய்னாக்கா என்னால் ஸ்பேஸ் கிராஃப்ட் வாங்க முடியாது. எனக்கு வேண்டிய செலவுக்கு எனக்கு ரூபாய் இருக்கு. ஸோ ஃபார் மீ இட் இஸ் இனஃப். ஸோ நான் ஒரு 10 வருஷமா ஒன்றும் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ணதில்லை எக்ஸப்ட் ட்ரைனிங். ஸோ அது ஏதோ எனக்கு வந்து டிவிடெண்ட் இன்கம்ல ஐ கேன் ரன் மை ஹவுஸ். ஸோ ஐ டோன்ட் நீட் டு ஐ டூ சம் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி மோர் ஃபார் ஃபன். அதில் என்னோட புரோக்கர் சொல்லுவான், ஐயோ நீ அதை கத்தி எடுத்து உன் வயதில் குத்தி காட்டா நீ சாக மாட்ட, நீ போய் ஏதாவது தப்பு பண்ணினாக்க வேறு விஷயமே தவிர ஐ கான்ட் ஸ்க்ரூ அப் டூ பேட்லி. ஸோ ஐ ஹவ் ரீச் தட் ஸ்டேஜ் when I can actually say I have enough. பட் அந்த இனஃப்ங்கிறத மனசுக்குள்ளேருந்து வரணும். சும்மா பக்கத்தாத்துக்காரன் மர்சிடிஸ் வாங்கியிருக்கான்னு என்னோட ஆடி சின்னதாக தோணும். பக்கத்தாத்துக்காரன் ஐயோ மேபேக்கே வாங்கிட்டானா, என்னோட ஆடியை மாற்றணும். இப்படி அந்த ஆசைக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. ஸோ ஆசையை கட் பண்ணி தான் ஆகணும்.
நீ ஏன் ஆசையெல்லாம் கட் பண்ணணும், உனக்கு ரூபாய் என்ன விட்டுட்டு தானே போற, அது ஒரு ஆர்குமெண்ட். பட் ஐ ஃபீல் ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ ஹேவ். ஸோ அது வந்து உள்ளேருந்து தான் வரணும், அது வெளியிலேருந்து வராது. ஸோ டிஃபிகல்ட். இன்ஃபேக்ட் சதீஷ், ஐ டெல் பீப்புள், பர்சனல் ஃபைனான்ஸ் வந்து நீ வீட்டுக்குள்ள பண்ற கம்யூனிகேஷன். அதாவது நீ உன் ஒய்ஃப்ட்டு போய் கேட்கணும், நான் இதெல்லாம் பண்றேன், உனக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா. இப்போ சப்போஸ் யூ இன்வைட் மீ ஃபார் லஞ்ச், நீங்கள் வந்து பெஸ்ட்டு சிக்கன், அப்புறம் பெஸ்ட் மட்டன், ஃபிஷ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், ரொம்ப பிரமாதமாக. யூ சே திஸ் இஸ் த பெஸ்ட் லேம்ப். இப்போ தான் நியூசிலாண்டில் வந்துருக்கு. என்கிட்ட கேட்டியாயா, நான் வெஜிடேரியன், எனக்கு இதெல்லாம் வேஸ்ட்டு. ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வாழைக்காய் கறி பண்ணி போடு, நான் அதை சாப்பிட்டுடுவேன். ஸோ யூ டோன்ட் நோ ஃபார் ஹூம் யூஆர் அர்னிங். உன் ஒய்ஃப்காக ஏர்ன் பண்ணுறாங்க, ஒய்ஃப் எனக்கு வேண்டாமே இவ்வளோ காம்ப்ளிகேஷன். ஏன்னா ஐ மீட் 65-year-olds, பீப்புள் டோன்ட் திங்க் ஃப்ரம் அ ஆப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் எதுக்காக பண்றேன்னு தெரியாது. பின்ன என்ன பண்ண முடியும் இந்த பசங்களை? ஐ ஹவ் மெட் வெரி மெனி ரிச் பீப்புள், 1000 கோடி 2000 கோடியும் இருக்கும். ஒன் திங் விச் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், தே நோ எவ்ரிதிங் இன்க்ளூடிங் பிரிங்கிங் அப் தேர் சில்ட்ரன். அந்த குழந்தைகளை வளர்க்குற விதமே வேற. தே டெல் தெம், பாரு பணம் நம்ம பணம், இது நம்ம சம்பாதிக்கணும், இது இப்படி டேக்ஸ் கட்டணும், இது வீட்டில். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் ஒய்ஃப் வந்து வீட்டில் வேலைக்காரர்களுக்கெல்லாம் சம்பளம் கேஷ்ல தான் கொடுப்பான். அது வந்து அவனோட பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து நின்றுட்டு கொடுப்பா எவ்ரி மந்த். அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. எவ்ரிபடி இஸ் கால்ட் அங்கிள் ஆர் ஆண்டி. டிரைவர் கிடையாது, டிரைவர் அங்கிள். மிடில் கிளாஸ் காரன் தான் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவான் தெரியுமா? ட்விட்டர்ல போய் சொல்லுவான், ஸ்கூல்ஸ் ஆர் நாட் டீச்சிங் ஃபைனான்ஸ். நீ குழந்தைய ப்ரொடியூஸ் பண்ணினதை தவிர உனக்கு என்ன வேலை? இதெல்லாம் நீ சொல்லிக் கொடுக்கலாம்ல வீட்டுல, சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ. அதாவது விளையாட்டுல தான் சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் உட்காந்து இங்க உட்காரு, நான் உனக்கு ஆல்பா பீட்டா மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லிக் கொடுக்குறேன்னா ஒத்துணும் வரமாட்டான். பட் போறத வரது ஏடிஎம்ல பணம் எப்படி எடுக்கணும் தெரியுமா? வா கூட்டிட்டு போறேன். இந்த ஏடிஎம்ல பணம் ஆட்டோமேட்டிக்கா வராது, நான் லொங்கு வேலை பண்றேன்ல, அதனாலதான் வருது. அதுவும் சொல்லிக் கொடுக்கணும். வி கேன் டீச். சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. இதெல்லாம் ஒரு ஹேபிட்ஸ். நம்ம தான் இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில எடுத்து நம்ம செய்யணும்னு. சார், இப்போ எல்லாருக்குமே வந்து இன்கம்னு ஒண்ணு இருக்கு, எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கு. ரெண்டுமே தெரிஞ்ச காம்பனண்ட். ஓகே, செலவு போக இவ்வளவு சேமிப்பு இருக்கு, நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன். ரொம்ப சிம்பிளான ஒரு மேத்தமேட்டிக்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, எஸ்ஐபிலையோ லைஃப் இன்சூரன்ஸ் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா மக்கள் நிறைய இடத்துல எங்க தவறாகிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு வின்ஃபால் மணி வருது திடீர்னு. இப்போ அப்பா ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு, இல்ல இன்ஹெரிட்டன்ஸ்ல இருந்து ஒரு பெரிய ஒரு காசு வருது. திடீர்னு ஒரு பணம் வந்ததுன்னா அது எப்படி, எங்க இன்வெஸ்ட் பண்றது, எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. சோ அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? சதீஷ், பெரிய அமௌண்ட்னா இட் கேன் பி டிஃபரெண்ட். இப்போ உங்ககிட்ட 1 கோடி இருக்கு, உங்களுக்கு 10 கோடி கிடைக்கிறது. இல்ல உங்கள்கிட்ட 1 கோடி இருக்கு, உங்களுக்கு 25 கோடி கிடைக்கிறது. ஓகே, ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். இப்போ 10 கிடைக்கிறதோ 25 கிடைக்கிறதோ, ஃபர்ஸ்ட் அதை கொண்டு ஒரு லிக்விட் ஃபண்ட்ல போடணும். ஏன்னா மனசு வில் பி வெரி ஹை. ரொம்ப நான் ரொம்ப பணக்காரன் ஆகிட்டேங்கிற ஒரு ஃபீலிங் வரும். ஸோ யார் கேட்டாலும் உனக்கு எவ்வளோ வேணும், உனக்கு எவ்வளோ, எல்லாம் ஃப்ரெண்டுக்கு இவனுக்கு கொடுத்து தாராளமாக கொடுத்து அதில் பணமாக தான் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அது பண்ணக்கூடாது, முதல்ல பேங்க்ல போடணும். அண்ட் யூ ஹேவ் டு கிவ் யுவர் செல்ஃப் அட்லீஸ்ட் 2 months பிஃபோர் யூ டிசைட். அது யார்கிட்டயாவது கன்சல்ட் பண்ணி தான் பண்ணணும், பெரிய அமௌண்ட்டோ சின்ன அமௌண்ட். பட் 1 கோடி இருக்கு, 25 லட்சம் வந்திருக்குன்னா இட்ஸ் அ ஸ்மால் அமௌண்ட், இட்ஸ் நாட் சச் அ பிக் அமௌண்ட். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிக் அமௌண்ட், பட் நாட் கம்பேர்ட் டு 1 crore or 10 crores. தென் ஐ கீப் வெரி சிம்பிள் ஃபார்முலா. 25 லட்சம் வந்திருக்கு, அதுல வந்து 8 லட்சத்தை நீ கடன் எல்லாம் ஆடு ஸ்ட்ரெயிட்டா. அது கடன் என்ன ரேட்டு டசன்ட் மேட்டர். உன்கிட்ட கடன் இருக்கா, 8 லட்சம் உனக்கு ஸ்கொயரா தானே வந்திருக்கு, அதனால 8 கோடியை நீ கடன் அடிச்சுடு. பாக்கி 8 கோடி உனக்கு நீ உன்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒரு டப்பா வச்சிருப்பல, அதுல ஏதோ ஒரு யூனிட் லிங்க் பிளானோ மியூச்சுவல் ஃபண்டோ, அந்த டப்பால போய் 8 லட்சம் போடு. 8 போயாச்சு, 8 மிச்சம். இந்த 8 கொஞ்சம் வந்து வீட்டுக்குள்ள செலவழினா பீப்புள் ஷுட் ஆல்சோ ஃபீல், இவ்வளவு பணம் வந்திருக்கு ஒண்ணுமே பண்ண. ஸோ 8 லட்சத்துக்கு மேபி யூ கேன் அஃபோர்ட் அ யூரோப் ட்ரிப் வித் ஃபேமிலி, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி. ஸோ யூ ஷுட் பெனிஃபிட் ஆல்சோ. ஸோ 1/3 ரூல் ஒர்க்ஸ். பட் ரொம்ப பெரிய அமௌண்ட் வந்தது, 10 மடங்கு ஜாஸ்தி, 1 கோடி இருக்கு 10 கோடி வந்ததுன்னா நேர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட்ட போய் என்ன பண்ணணும் பார்த்து
யூ கேன் டூ சிம்பிள் திங்ஸ் லைக் ஓகே எங்கள் அண்ணா தங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் சேர்த்து நான் ஒரு கோடிக்கு மெடிக்கல் பாலிசி எடுக்கிறேன், அதுக்கு ப்ரீமியம் நானே கட்டுவேன். அந்த மாதிரி யூ ஹவ் டு டிசைட். இல்லை வீட்டுக்குள்ளே எவ்வளோ கொடுக்கணும், ஒய்ஃப்க்கு கொடுக்கணும், ஒய்ஃபோட அம்மா அப்பா கொடுக்கணுமா, அந்த டிசிஷன் யூ ஹவ் டு டேக் வித் யுவர் ஒய்ஃப். ஸோ பெஸ்ட் இஸ் முதல்ல ஒரு லிக்விட் ஃபண்டில் போட்டுவிட்டு கொஞ்சம் விபாசனா பண்ணி மெடிடேஷன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு, அது நம்ம பணம் ஒரு தரம் தான் வரும், திரும்ப திரும்ப வராதுங்கிற ஞானோதயம் வந்ததுக்கு அப்புறம் அட்வைசர் அண்ட் ஒய்ஃப் அண்ட் பேரண்ட்ஸ் whoever இஸ் இன்வால்வ், அவர் குழந்தைகளுக்கு 14-15 வயசு ஆயிடுச்சுன்னா குழந்தைகள், 5 வயசுனா அதுகளுக்கு இதெல்லாம் புரியாது, 13-14 வயசு ஆயிடுச்சுன்னா அவ கூட எல்லார் கூடயும் உட்காந்து யூ டேக் அ டிசிஷன் அண்ட் யூ சே ஓகே இதை பண்ணலாம் இது பண்ணலாம் இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது, யூ ஹேவ் டு டிசைட். சார் அந்த 3 மாசம் லிக்விட் ஃபண்ட்ல போட்டு விபாசனா பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொறுமையா அந்த டிசிஷன் எடுக்க சொன்னீங்க பாத்தீங்களா, அருமை சார். ஐ லவ் திஸ் இன்சைட். போட்டிருக்கேன் 2-3 நாள்ல வரணும். ஹவு விட்டேக்கர் blew $330 million in 3 years. அவன் வந்து ஆல்ரெடி பணக்காரன். ஹீ காட் அ பிக் லாட்ரி. $300 million ஏதோ அவனுக்கு லாட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ டேக்ஸ்லாம் கட் பண்ணி அவன் கையில 180 ஏதோ வந்திருக்கு. In 3 years, he was back to the roads. He spent it on alcohol, women. His grandchild died of drug abuse. நான் சொல்ற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சதீஷ், நம்மளுக்கு சுவாமி கொடுக்கிற பிக்கெஸ்ட் அசெட்ஸ் பணம் அண்ட் குழந்தைகள். இந்த ரெண்டுத்துக்கும் சுவாமி ஒரு பெரிய குத்தம் பண்றான். ஹி டஸ் நாட் கிவ் அஸ் ஆபரேஷனல் மேனுவல். இப்போ நீங்க ஒரு சின்ன கண்ணாடி வாங்கினா கூட இதுக்கு ஆபரேஷனல் மேனுவல் இருக்கும், இப்படி கையால தொட, இப்படி மடிச்சு வைன்னு, 100 ரூபா ஐட்டத்துக்கு கூட இருக்கும். ஆனா உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 assets God does not give an operational manual. நீ அதான் எழுதி ஆகணும். அண்ட் ஒரு குழந்தைக்கு எழுதுற ஆபரேஷனல் மேனுவல் will not work on the other child. அது வேற ப்ராப்ளம். சார் நம்ம இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எமோஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஒரு ரியல் எஸ்டேட் அப்படின்னும் போது அப்பா இப்ப எங்க அப்பா பாத்தீங்கன்னா 58 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ஒரு 30-35 இயர்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு வீடு வாங்கிட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் அந்த கார்பரேட் போகும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு காசை சேர்த்து வச்சு 45 வயசுல தான் வாங்கினேன், நீ முதல்லயே வாங்கிடுன்னு அட்வைஸ் பண்ணி ஸோ வீடு வாங்கணும். அது வீடுன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நாங்க பார்க்கல சார், அது ஒரு எமோஷனலா தான் பாக்குறோம். நிறைய பேர் இன்னைக்குமே பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு எமோஷனல் இன்வெஸ்டிங் அது. ஸோ இப்படி இருக்கும்போது ரியல் எஸ்டேட் வெர்சஸ் ஸ்டாக் மார்க்கெட், அது மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டாவும் இருக்கலாம், இல்ல டைரக்டான ஒரு பங்கு சந்தையாவும் இருக்கலாம். இந்த ரெண்டு கம்பேரிசன்ல அவங்க எப்படி முடிவெடுக்கணும்? நீங்க முதல்லயே ஆரம்பமே நீங்க சொல்லிட்டு இது வந்து எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒரு லைக் ஐ செட், இப்போ நீங்க வீடு வாங்கியாச்சுன்னா யுவர் சில்ட்ரன் மே நாட் பி சோ எமோஷனல் அபவுட் அ ஹவுஸ். தே மே திங்க் அப்பாக்கு வீடு இருக்கு போறோம், நம்மளுக்கு வீடு வாங்கணும்னு அந்த ப்ரெஷர் இருக்காது. பட் உங்க அப்பா உங்கள்கிட்ட வந்து சொன்னது என்னன்னா லேட்டா தான் வாங்கினேன், நீ சுருக்கா வாங்கிடு, அது இமோஷனல். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் இமோஷனல் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டாக்கிங் அபவுட் IRR அண்ட் ஆல் தட். தப்பான வெள்ளாச்சேரியில வாங்கி வெள்ளத்துல போக கூடாது, அது வேற விஷயமே தவிர யூ ஷுட் பை சென்சிபிளி அண்ட் யூ ஷுட் பை ஆஸ் பர் யுவர் நீட்ஸ். நேர வந்து கல்யாணம் கூட ஆகலைன்னா யூ டோன்ட் நீட் அ 3 BHK, உங்களுக்கு ஒரு 1 BHK போறோம். கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2 BHK 3 BHK வாங்கலாம். ஆனா என்ன ஆகும்னா ஒரு புரோக்கர் வந்து சார் வீடுலாம் ஒரு தடவை தான் வாங்க போறேன், அதனால 3 BHK வாங்குங்கோ. அதுல யாரு பெனிஃபிஷியரி? HDFC தான் பெனிஃபிஷியரி. ஏன்னா நீங்க நல்ல கடன் வாங்கி நீங்க வாங்குற வீடு 1 கோடி இருக்கும், அதுல 10 லட்சம் உங்க பணம் இருக்கும், 90 லட்சம் HDFC போடுவான், நீங்க ரீபே பண்ணுறது 1.8 crores ரீபே பண்ணுவேன். ஸோ பிக்கஸ்ட் பெனிஃபிஷியரி இஸ் HDFC. நாட் JSW, நாட் ஏஷியன் பெயிண்ட்ஸ், நோபடி. அந்த ஒரு அவேர்னஸ் லெவல், இந்த ஒரு அவேர்னஸ் லெவல் வரும்போது அதை வித்துட்டு இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நானு. இது என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க சொல்லும் போது அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாக்குறேன் நானு. HDFC தான் சார் பெனிஃபிஷியரி, இதுல வேற யாரும் இல்ல. 2 BHKல இருந்து 3 BHK. 90% of the people don't know how to calculate the return. அதாவது நான் வந்து 1 கோடிக்கு வீடு வாங்கினேன், இன்னைக்கு அது வந்து 2.25 கோடிக்கு விற்கிறேன், 1.25 கோடி ப்ராஃபிட்டுமா? 90 லட்சம் அதில் போட்டது HDFC, நீ அவளுக்கு கொடுத்தது 1.8 crores. உன்னோட டோட்டல் காஸ்ட் 1 crore இல்லை, 10 லட்சம் இல்லை, 1 crore. நீ கொடுத்த வேண்டிய கடனையும் அதில் ஆட் பண்ணு, இன்ட்ரெஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணு.
ஸோ நீ அது வாங்கினா அது இவ்வளோ வருஷத்தில் பேங்க்லேயும் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அது ரொம்ப பிரமாதம் கிடையாது. ஆனால் நீ வந்து லீவரேஜ் பண்ணி வட்டி கட்டினதெல்லாம் மறந்து போயிடுற. ஏன்னா நீ ரிட்டர்ன்னு பார்க்கறத அந்த வட்டியெல்லாம் குறைக்கணும். கவர்மெண்ட்டும் நல்ல திருட்டுத்தனம் பண்ணுறான். he does not allow you that as a deduction now. ஸோ நீங்கள் படத்தில்னா யூ பேயிங் டூ மச் ஆஃப் டேக்ஸ். நீங்கள் கட்டின வட்டி ஒரு காலத்தில் 80Cயில் கொடுத்துட்டுருந்தான், 24 கொடுத்துருந்தான். இப்போ அது ஒரு பிச்சை காசு 2 லட்சம் ஆக்கிட்டான். ஸோ 20 லட்சம் ரூபா வீடுக்கு தான் அந்த பெனிஃபிட் இருக்குமே தவிர நீங்கள் 2 கோடி 3 கோடிக்கு வாங்குகிற வீட்டில் தான் நீங்கள் கட்டுற வட்டியை கூட he does not allow you to reduce. இப்போ நீங்கள் 1 கோடிக்கு ஷேர் வாங்குறீள், அதுக்கு 1 கோடி பாரோ பண்ணுறீள், அதை வந்து 2 கோடிக்கு விற்கிறீள், அதில் 18 லட்சம் ரூபா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டினீங்கன்னா தட் இன்ட்ரெஸ்ட் இஸ் அலவுட் as a டிடக்ஷன். வீடில் அது கூட கிடையாது. நீ மாட்டுக்கு வட்டி கட்டிண்டே போ HDFCக்கு, அதை உனக்கு டிடக்ஷனும் தரமாட்டேன்னு நான் ஏமாத்துறான். ரெண்டாவது கவர்மெண்ட்டுக்கு அந்த ரெவென்யூ வேணும். தமிழ்நாடோ மகாராஷ்டிராவோ ஏன்னா ஸ்டாம்ப் டியூட்டிலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எங்கே இந்த ரெவென்யூ வருது? டாஸ்மேக்கு அது ஒரு பெரிய ரெவென்யூ, அப்புறம் டேக்ஸ் ஆன் பெட்ரோல், மூணாவது ஸ்டாம்ப் டியூட்டி. ஸோ அவன் ஸ்டாம்ப் டியூட்டியில் விளையாடி தான். ஸோ ஹி வில் கீப் ஆன் என்கரேஜிங். நிறைய சினிமா எடுப்பான், அதில் சிவாஜி கணேசனோட பேத்தி அந்த ஃபோட்டோ வச்சுட்டு தாத்தாவோட வீடுமா அந்த வீட்டுக்காரன் வந்து விரட்டிடுவான். ஸோ இமோஷ்னலி ஹவுசிங் இஸ் சோல்ட் டு யூ பை எவ்ரிபடி. நீ வந்து எல்லாத்தையும் ஈக்விட்டியில் போடு, வாடகை வீட்டில் இரு. At some stage, you will reach a stage that you can afford to pay 40-50% down payment. 1 கோடி வீடா, சரி நான் 50 லட்சம் ரூபா என் பணம் 50 லட்சம் ரூபா பாரோ பண்றேன், then it is okay. 1 கோடி வீடு 10 லட்சம் என்ன பணம் 90 lakhs பாரோ பண்றேங்கிறது தப்பு. ஸோ அமௌண்ட் தட் you should not buy a house more than 3 times your CTC. 1 கோடி சிடிசியா 3 கோடிக்கு வீடு வாங்கலாம். 20 லட்சம் சிடிசியா 60 லட்சத்துக்கு தான் வீடு வாங்கணும். இட் ஷுட் நாட் பி மோர் தென் a 20-year லோன். ஏன்னா நீங்க லோனை பாட்டுக்கு 30 வருஷம் 40 வருஷம் இழுக்கலாம். அப்போ வந்து இஎம்ஐ சின்னதா தெரியும், ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதனால இட் ஷுட் பி ஒன்லி a 20-year thing and you should make a down payment of at least 40%. 1 கோடிக்கு வீடுன்னா 40 லட்சம். ஸோ 40 லட்சம் போட முடியுமா? 3 times சிடிசியா 20 வருஷம் லோனா, என்னோட இஎம்ஐ 30% இருக்கா? ஸோ 3, 20, 30, 40 ரூல்னு ஒரு ரூல், நானா பண்ணின ரூல். இதுக்குள்ள இஃப் யூ கேன் கன்ஃபார்ம் யூ ஷுட் பை, இல்லைன்னா வாங்கக்கூடாது. ஏன்னா பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். தெர் ஆர் பீப்புள் அவ வாங்கியிருப்பான், அதுக்கப்புறம் ஒய்ஃப்க்கு வேலை போயிடும், இல்லை ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகிப்பான், வந்து யூ ஹேவ் டு ஹேவ் பெட் ரெஸ்ட்மா, ஸோ அவளோட இன்கம் போயிடும். இவனுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், வேலை போகலாம். இப்போ அது வேற ஆறுதே. ஒரு காலத்துல அசோக் லேலண்ட்ல சேர்ந்தாச்சு, சுந்தரம்ல சேர்ந்தாச்சுன்னா 30 வருஷம் வேலை போகாது. இப்போ வேலை வேற போறது, அந்த கம்பெனியே மூடலாம். ஸோ ஆல் தோஸ் ரிஸ்க் ஆர் தேர். ஸோ யூ ஹேவ் டு பி மோர் கேர்ஃபுல். ஸோ என்னோட ரூல் படிக்கு 3, 20, 30, 40 இந்த ரூல்குள்ள வாங்க முடிஞ்சா வாங்க, இல்லாட்டா அது வரைக்கும் நீ வாடகை வீட்டுல இரு. தெர் இஸ் நோ ஹார்ம். சூப்பரா சொன்னீங்க சார். இப்போ யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஃப்ரீக்வெண்டா இன்டர்நெட்ல சர்ச் பண்ற ஒரு வார்த்தை வந்து FIRE, ஃபயர் அப்படின்னு சொல்றது, இந்த ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையரிங். எங்க அவரோட ஜெனரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரிக்ட் 9 to 6 ஜாப். 6 o'clock மேல கண்டிப்பா வேலைன்றது இல்ல, அப்போ மொபைல்ன்றதே இல்ல. சோ வீட்டுக்கு வந்துட்டாருனாக்கா அடுத்த 9 மணிக்கு தான் ஆபீஸ் அவருக்கு. ஆனா இப்ப என்ன பண்றோம்னாக்கா ஆபீஸ நம்ம கையிலேயே தான் வச்சிட்டு இருக்கோம். கையிலேயே லேப்டாப், கையிலேயே மொபைல், 12 மணி நேரம் வேலை பண்றோம். நிறைய ஸ்ட்ரெஸ் யங்ஸ்டர்ஸ்க்கே. இப்போ ஒரு 40 வயசுலயே ரிட்டையர்ட் ஆகணும், 45 வயசுல ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஃபயர் அப்படின்றதுக்கு வந்து இந்த ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையரிங் ஏர்லி எப்படி இதை வந்து கையாளுறது? So first of all, you have to understand that RE is not attractive, FI is attractive. So whether you are working or not working, financial independence is good. இப்போ நீங்க பண்ற வேலை ஃப்ரீலான்ஸ் வேலையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இப்போ ஃபைனான்சியலி இண்டிபெண்டன்ட் போட நான் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு தைரியம் வந்து FI தான் கொடுக்கறது. அதுக்கப்புறம் RE பண்ணணுமா வேண்டாமான்னு அப்புறம் யோசிக்கலாம். ஸோ RE பத்தி பேசவே கூடாது, முதல்ல FI பத்தி பேசணும். அண்ட் FIல யூ ஹேவ் டு பி மோர் ரியலிஸ்டிக். நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் இருக்கு. இஃப் யூ ஹேவ் சோ மச் மணி யூ கேன் ரிட்டையர். யோ குப்பை கொட்டாதையா, யூ ஹேவ் நோ க்ளூ ஹவு மச் மணி யூ வில் ரிக்வயர். எங்க நெய்பர் இஸ் நாட் வெல், அவருக்கு 80 வயசு ஆகுது, மாசம் 2 லட்சம் ரூபா செலவாயிட்டு இருக்கு. ஒரு ஆள் இருக்கான் பாத்துக்கிறதுக்கு, அவனுக்கே 1 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் பெட்டு, மெடிசன், திடம்னு ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு போனோம். ஸோ 2 lakhs per month ஆகுது. அதுவே 24 லட்சம். அதே மாதிரி ஒரு 5 வருஷம் இருந்தாருனாக்கா ஜஸ்ட் இமேஜின் 1.25 கோடி அதுக்கே தேவை. ஸோ டு predict how much you need for retiring is a joke. நம்ம எல்லாரும் பண்றோம். 30 times your annual expenses is enough.
30 times annual expenses is enough if you're 60 years of age. இன்னைக்கு 42 வயசுல 30 times annual expenses are not enough. You will never be able to say. இப்போ 42 வயசுக்கான 100 வயசு வாழ்ந்தான்னாக்கா ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும், டெட் மார்க்கெட் எப்படி இருக்கும், கோல்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், இவன் கோமால போய் கிடப்பனா, இவன் ஒய்ஃப் கோமால போய் கிடப்பனா ஒண்ணுமே தெரியாது. ஸோ நீங்க திங்கிங் வந்து 5 வருஷத்துக்கு தான் பண்ணணும். ஏதோ 30 வருஷத்துக்கு திங்கிங் எக்ஸல் நீ 300 வருஷத்துக்கு கூட பண்ணலாம், அது ஈஸி. அது அப்படியே தான் வருமானு சொல்ல முடியாது. அதனால யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ். ரெண்டாவது அந்த ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ், சப்போஸ் நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி ஐ டெல் யூ யூ நீட் 6 crores டு பி ஃபைனான்சியலி இண்டிபெண்டன்ட், ரிட்டையர் ஆகலாம். சம் பீப்புள் ஆர் ஹாப்பி வித் 6 crores. சம் பீப்புள் ஆர் ஹாப்பி ஒன்லி வித் 12 crores. இவன் சுப்ரா சொன்னது தப்பானா என்ன ஆகும், நான் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கட்டும் அதனால எனக்கு 12 வேணும். ஸோ எவ்வளவு ரூபாய் வேணும் டு ரிட்டையர் இஸ் இம்பாசிபிள் டு கெஸ். வி கேன் ஆல் கெஸ், ஆனால் அது கெஸ் தான். Suppose you retire at 45 or say 50 and you live for another 50 years. Okay, உங்களுக்கு எவ்வளவு ரூபா செலவழிக்க போறேன்னு தெரியாது. உங்களோட ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல, டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்க போறது தெரியாது. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்க போறது தெரியாது. வைஃப் எவ்வளவு வருஷம் வாழ போறா தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. இதை வச்சுன்னு நீங்க கார்பஸ் எப்படி டிசைட் பண்ண முடியும்? ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் யூ கேன் எய்ம் ஃபார், பட் இட் டஸ் நாட் மீன் யூ ஹேவ் டு ரிட்டையர் early. ஏன்னா நீ ஒண்ணுமே பண்ண ஹாபிஸே இல்லைனாக்கா நீ என்ன பண்ண போற? வைஃப் வந்து யோ போய் நீ ஆஃபீஸ்க்காவது போய் உசுரை வாங்காது எங்க போற? ஏன்னா இந்தியன் மென்க்கு வீட்டுல என்ன பண்ணணும்னு ஒன்றும் தெரியாது. எங்க கரிகா வாங்கணும்னு தெரியாது, கரிகா கட் பண்ண தெரியாது. ஸோ இஸ் பிரிட்டி யூஸ்லெஸ். 11 மணிக்கு ஒய்ஃப் கிட்ட இன்னொரு காப்பி கிடைக்குமா, 3 மணிக்கு இன்னொரு காப்பி ஏதாவது கழுத்தா இருப்பான். ஸோ ஒய்ஃப் கிட்ட நான் ஒய்ஃப் கிட்ட தான் சொல்லுவேன். எல்லாரும் வந்து என்கிட்ட ரிட்டையர் earlyனா ஒய்ஃப் கிட்ட கேட்டியா நான் முதல்ல கேட்பேன். தென் ஐ டெல் த ஒய்ஃப், you know retirement means what? Double husband and zero half money. இது ஒரு டெரிபிள் காம்பினேஷன். ஸோ வீட்டில் பர்மிஷன் கேட்டுட்டு வா, நீ ரிட்டையர் ஆகலாமான். ஸோ எஃப்ஐ இஸ் அ குட் திங். ஆர்இ இஸ் ஆப்ஷனல். அண்ட் ஆல்சோ ரிமெம்பர் எஃப்ஐஆர்இ, ஆர்இஐஎஃப் கிடையாது, ஆர்இஎஃப்ஐ கிடையாது. முதல்ல எஃப்ஐ அச்சீவ் பண்ணு, அதுக்கப்புறம் ஆர்இ பண்ணணுமா வேண்டுமா அப்புறம் யோசிச்சுக்கோ. சார் உங்களோட புக்ல ரிட்டையர் ரிச் அந்த புக்ல வந்து இன்வெஸ்ட் ₹40 ஃபார் டே, அந்த 40 ரூபாய் ஒரு நாளைக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஒப்பீனியனை ஃப்ரேம் பண்ணி ஒரு காயினை ஃப்ரேம் பண்ணிருக்கீங்க. அதை பத்தின ஒரு இன்சைட் சொல்ல முடியுமா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு? இது வந்து ஒரு 22 வயசு பையன் ஒரு பொண்ணு பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து 50 வயசுக்காரர்களுக்கு இல்லை, சின்ன வயசுக்காரர்களுக்கு. ஏன்னா அந்த வயசு பையன் கிட்ட போய் 1200 ரூபா போடு. அண்ட் இது நான் புத்தகம் எழுதி 10 வருஷம் வேற ஆறுது. ஸோ தட் இஸ் ஒன் மோர் திங். அவங்க கிட்ட நான் போய் நீ வந்து மாசத்துக்கு 5000 ரூபா ரிட்டையர்மெண்ட்க்கு சேவ் பண்ணுனா பண்ண மாட்டான். அவன் வந்து கேட்டுவிட்டு இவன் ஏதோ சொல்றான் சரின்னு மரியாதையா போயிடுவான், ஆனா பண்ண மாட்டான். ஏன்னா ஹிஸ் ப்ரையாரிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அவனுக்கு ஒரு பைக் வாங்கணும், அவனுக்கு கார் வாங்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், வீடு வாங்கணும், அதுதான் ப்ரையாரிட்டி. அவனுக்கு ரிட்டையர்மெண்ட் இஸ் நாட் அ ப்ரையாரிட்டி. ஆனா அவன்கிட்டயே போய் நீ வந்து ஒரு நாள்ல ஒரு காஃபி குறைச்சலா குடி, இல்லாட்ட ஒரு டீ குறைச்சலா குடி, இந்த 40 ரூபா சேவ் பண்றல அதை வச்சு நீ இன்வெஸ்ட் பண்ணு. இதுல என்ன அட்வான்டேஜ்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு யூ வில் see an amount has accumulated, you will feel inspired. ஓ எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு 10 லட்சம் இருக்கான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இதுவே வந்து ஒரு 55 வயசுல போய் உன் பாஸ் கிட்ட போட நாளைல இருந்து வரல சொல்றதுக்கு தைரியம் வரும். ஸோ த சேம் திங் இஸ் யூஸ்ஃபுல். இப்போ 40 ரூபீஸ்னாக்க மாசத்துக்கு 1200 ரூபா தான் ஆகுது. ஆனாக்கா நான் இதை எழுதின போது இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபிங்கிறது கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா 40 ரூபாயில தான் ஆரம்பிக்க போறியா, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் அடுத்த வருஷம் இதே 44 ஆனும், 10% இன்க்ரீஸ் ஆனும், அப்புறம் 48 ஆனும், அப்புறம் 53 ஆனும். அந்த மாதிரி அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாக்கா ஒரு 12-13% ஒரு 7-8 கோடி யூ வில் அக்யூமுலேட் பை த டைம் யூர் 60. which is not great, but it is good start. ஏன்னா நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு 23 வயசு பையனை வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை பாருன்னா அவன் சிரிக்க போறான். ஐயோ எங்க அப்பாவே இன்னும் ரிட்டையர் ஆகல, தாத்தா இப்பதான் ரிட்டையர் ஆயிருக்கா, நான் எதுக்கு இப்போ ரிட்டையர் ஆகணும்? கரெக்ட், வெரி வெரி கரெக்ட் கொஸ்டின் இல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு 28 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகலைன்னா தினம் அந்த ஹிந்துலயோ ஏதோ மேட்ரிமோனியல் பார்க்க தோணும் இல்ல. அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யாரு இந்த மேட்ரிமோனியல் பேஜ் பாக்குற? ஒருத்தரும் பாக்குறது இல்ல. நீங்க வீடு வாங்குறத எல்லாம் பார்த்துருப்பேன், எந்த பில்டர் எங்க இதெல்லாம் தேடி இருப்பேன். இப்போ யூ டோன்ட் லுக் ஃபார் தட், ரைட்? ஸோ யூ டோன்ட் ஈவன் லுக் அட் தோஸ். சார் இன்னைக்கு ஒரு 45 வயசு இருக்கிற ஒரு
இன்வெஸ்டர் ஒரு நபரை, ஆவரேஜ் காமன் மேனை பார்த்தாக்கா கண்டிப்பா ஒரு 5 லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எல்லாம் இந்த ஃபைனான்சியல் பிளானிங் அப்படின்னு சொல்லக்கூடியதுல எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது? லைஃப் இன்சூரன்ஸோட ரோல் என்ன ஃபைனான்சியல் பிளானிங்? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், உங்க இன்சைட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இப்போ ஒரு சின்ன கப்பல் 27 வயசு ஆகுது, they've just got married, both are professionals, both come from rich families and both have decided not to have children. Okay, இவ ரெண்டு பேருக்கும் லைஃப் இன்சூரன்ஸே தேவையில்லை. ஏன்னா these are two financially independent people living together. அவ்வளவுதான். அதாவது அவளுக்கு குழந்தை கூட பார்க்க போறது இல்லை நாளைக்கு. ஸோ அவள் வீடு வாங்குவா வாங்க மாட்டா, டசன்ட் ரியலி மேட்டர். தே நீட் மெடிக்கல் இன்சூரன்ஸ், தே டோன்ட் நீட் லைஃப் இன்சூரன்ஸ். இப்போ சின்ன பையன் ஆனாக்க அம்மா அப்பா கிட்ட ரொம்ப பணம் இல்லை, அவன் தான் வந்து தம்பி ஃபீஸ் கட்டுறான், தங்க கல்யாணத்துக்கு ரூபாய் கொடுக்குறான். தெர் இஸ் பீப்புள் டிபெண்ட் ஆன் ஹிம். அவன் வேலைக்கு போன அன்னைக்கு போய் ஒரு 10 லட்சத்துக்கோ 50 லட்சத்துக்கோ வாட் எவர் அவனோட கெப்பாசிட்டியை பொறுத்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். எவ்வளவு கிடைக்குமோ, ஏன்னா 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு 1 கோடிக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது. அவனுக்கு மேக்சிமம் 60 லட்சம் தான் கிடைக்கும். ஸோ வாட் எவர் ஹி கேன் டேக் ஹி ஷுட் டேக். ஏன்னா அவனை பொறுத்து அவனை டிபெண்ட் பண்ணி தெர் ஆர் பீப்புள். தங்க இருக்கா, தம்பி இருக்கா, அம்மா அப்பா இருக்கான்னா ஹி ஷுட் டேக் மோர் இன்சூரன்ஸ். பணக்கார வீட்டு பையனா ஹி நீட் நாட் டேக் இன்சூரன்ஸ். சும்மா 25 வயசு தான் ஆறுது நீ இன்சூரன்ஸ் எடுத்துக்கோ, அது சீப்னா அது ரொம்பவே நான்சென்சிக்கல். ரெண்டாவது, யூ ஷுட் டேக் ஒன்லி பியோர் டேர்ம் இன்சூரன்ஸ். இதுல ஒன்றும் ரைடர் கீடர் ஒண்ணுமே தேவையில்லை, வெறும் டேர்ம் இன்சூரன்ஸ். நீ வந்து செத்து போனாக்க ரூபாய் கிடைக்கும். நிறைய ஏஜென்ட்ஸ்க்கோ எல்லாருக்குமே வென் சம்திங் ஹேப்பன்ஸ், சம்திங் ஹேப்பன்ஸ் இல்லையா, டெத்துன்னு சொல்லு. ஏன்னா கை கால் உடஞ்சா ரூபாய் கிடைக்காது, கோமால போனா ரூபாய் கிடைக்காது, உசுறு போனா தான் கிடைக்கும். ரைட்? ஸோ அப்படி இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இஃப் யூ ஹேவ் சம்படி டிபெண்ட் ஆன் யூ, ஆப்வியஸ்லி யூ நீட் மோர் இன்சூரன்ஸ். இல்லை நீ கடன் வாங்கியிருக்கேன்னா யூ நீட் இன்சூரன்ஸ். ஏன்னா யூ டோன்ட் வாண்ட் யுவர் பேரண்ட்ஸ் அந்த வீடை விற்று அந்த பணத்தை வச்சு லோன் அடிக்கிறது, அந்த தலைவலி வேண்டாம். அதனால யூ ஷுட் டேக் இன்சூரன்ஸ். You're married, your wife is pregnant, you're going to have 1 or 2 children, more reason for you to take some more insurance. நீ வேலைக்கு போன 50 லட்சத்துக்கு லோன் வாங்கி இன்சூரன்ஸ் எடுத்திருக்க, சரி இப்போ உனக்கு 33 வயசு ஆறுது, ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா, ரெண்டாவது குழந்தையும் பார்க்க போறதுனாக்கா நீ வந்து யூ ஹேவ் டு என்ஹான்ஸ் யுவர் இன்சூரன்ஸ். சும்மா என்கிட்ட 50 லட்சம் இருக்குன்னா இப்போ 50 லட்சம் காணாது. அந்த காலத்துல நீ பேச்சுலரா இருந்த போது 50 லட்சத்தை வந்து உங்க அப்பாவுக்கு கொடுத்துருப்பா, மேபி இட் வாஸ் சஃபிஷியன்ட். பட் இன்னைக்கு யூ மே நீட் 2 crores. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சூரன்ஸ்ங்கிறது டைனாமிக். இது வந்து சும்மா நான் எழுதி ஒரு தரம் கொடுத்தாச்சுன்னா அதுதான் பர்ஃபெக்ட்னு கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் த டைனாமிக் கன்செப்ட். இட்ஸ் பெட்டர் தட் யூ பை இட் ஆன் யுவர் ஓன். ஏன்னா நீங்க வந்து இது ஏஜென்ட் வழியா வாங்கினா இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நீங்க ஏஜென்ட் வழியா தான் வாங்கணும், பிகாஸ் இட்ஸ் அ மோர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராடக்ட். Life insurance is not difficult to understand. So you can buy it online, no problem. Fill in the form yourself. புரியலன்னா ஃபோன் பண்ணி கேளு. You don't need an agent. And then you decide how much you want. So at some stage it could be 10 times your annual income. At some stage it could be 5 times your annual income. Like I said, இப்போ உங்களுக்கு 45 வயசு ஆகுது, பட் யுவர் ஒய்ஃப் இஸ் அ வெரி சக்சஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல், அவர் டாக்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி எதுவும். யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் ஃபைனான்சியலி டிபெண்ட். யூ ஹவ் கிரியேட்டட் இனஃப் வெல்த். உங்கள்கிட்ட ஒரு 10 கோடி இருக்கு, அதை வச்சு குழந்தைகளுக்கு படிக்க முடியும், கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் ரூபாய் இருக்கு. தென் யுவர் நீட் ஃபார் இன்சூரன்ஸ் கோஸ் அவே. ஆனா 32 வயசுல உங்களுக்கு தெரியாதுல்ல, 50 வயசுல ஐம் கோயிங் டு பி சோ கம்ஃபர்டபுள். அதனால 32 வயசுல எடுத்துக்கணும். ஒரு எவ்ரி இயர் யூ கீப் ரெவியூவிங், இது எனக்கு நிஜமாவே அவசியமா, இல்ல தோணிட்டு யூ கேன் கிவ் இட் அப். யூ டோன்ட் நீட் டு ஹேவ் இன்சூரன்ஸ். ஓ இன்சூரன்ஸ் வேணும், எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் வேணும், என்னோட ஏஜென்ட் சொல்லியிருக்கான், அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் அவன் விற்கிறதுக்காக சொல்றான். யூ டோன்ட் ஹேவ் டு பிலீவ். லாஸ்ட் ஃபைனல் क्वेश्चन சார், இந்த பர்சனல் ஃபைனான்ஸ்ன்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம் தான். நார்மலாவே நம்ம வீட்லயும் சொல்லி கொடுக்கறது இல்ல, நமக்கு வந்து அகாடமிக் அதுலயும் சொல்லி கொடுக்கறது இல்ல. இட்ஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஃபாதர், ஒரு மதர் அவங்களோட குழந்தைகளுக்கு எப்படி அதை வந்து சொல்லி கொடுக்கணும், அண்ட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களோட இன்சைட்ஸ் என்னவா இருக்கும்? இதுல என்ன ப்ராப்ளம்னாக்க, அம்மா அப்பா தன்னோட ஃபியர்ஸையும் குழந்தைகளுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிடுவா. இப்போ யூ ஹேவ் யங் சில்ட்ரன் இல்ல, இப்போ நீங்க இவாள தாத்தா வீட்லயோ பாட்டி வீட்லயோ கொஞ்ச நேரத்துக்கு விட்டாக்க கூட, ஏய் சோஃபால ஏறாதே விழுந்துடுவ, அது வந்து அம்மா அப்பா சொல்ல மாட்டா. அம்மா அப்பா விழுந்துதான் கத்துக்கணும். தாத்தா பாட்டிக்கு அந்த பயம்.
அவளுக்குள்ள இருக்கிற பயம் அந்த குழந்தைக்கு வந்துவிடும். ஸோ தாத்தா பாட்டிக்குள்ள வளர்ற குழந்தைகளுக்கு கொஞ்சம் தைரியம் குறைச்சலா இருக்கும். தட் இஸ் லாஜிக். ஸோ ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா வந்து ஆரம்பத்துல என்ன சொல்லணும், சுக்லாம்பரம் பண்ணிட்டு எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஸோ எங்கேருந்து கத்துக்கலாமோ சேர்ந்து கத்துக்கலாம். நார்மலி என்ன பண்ணுவானா, எனக்கு தெரியும் நான் சொல்றேன் பாரு எல்லாத்தையும் SBIல தான் FD தான் வைக்கணும், இந்த மாதிரி சொல்லறத விட்டுட்டு நம்ம சேர்ந்து கத்துக்கலாம்னு சொல்லணும். ஏன்னா இப்போ உங்க அப்பாவுக்கு 65 வயசு 70 வயசு ஆகுதுன்னா அவ யங்கா இருக்கிறது இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கல. டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்தது, ஆனா LIC காரன் அதை விற்கவே மாட்டான், அவன் என்டோமெண்ட் தான் விற்பான். இப்போ வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிற வார்த்தையே எல்லாருக்கும் தெரியும், 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் சொன்னோன்னே நான் சொன்னேன், ஏன்டா அது எவ்வளோ பைத்தார ப்ராடக்ட், ஒன்றுமே ரூபா கிடைக்காது. அப்புறம் யோசிச்சப்பறம் தான் தோணுது, இது கார் இன்சூரன்ஸ் மாதிரி, எவ்ரிபடி டஸ் நாட் நீட் இட். இப்போ எனக்கு அவசியமே இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ். இப்போ எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கிடையாது, என் பொண்ணு சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு, அண்ட் வைஃப் ஹேஸ் இனஃப் மணி. ஸோ நவ் ஐ டோன்ட் நீட். ஆனால் எனக்கு 32 வயசுல வேண்டி இருந்தது இல்லை, எனக்கு சின்ன குழந்தைலாம் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அம்மா அப்பாவுக்கு தெரியணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஸோ அம்மா அப்பாட்டேருந்து கத்துக்கணும், பட் யூ ஷுட் நாட் பி வெரி ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட். ஸோ யூ ஹவ் டு லேர்ன் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் இன்க்ளூடிங் அம்மா அப்பா. அதான் அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு கிடையாது, பட் தே மே ஹேவ், நான் இந்த சிட் ஃபண்ட்ல போட்டேன் பணம் போச்சு, அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கும். இப்போ நான் ஈக்விட்டியில போட்டேன் பணம் போச்சுன்னாக்க நீ தப்பா போட்டிருக்கலாம், அந்த காலத்துல மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை. இப்போ நான் ஐ எம் வெரி கிளியர், நீங்க ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல ஒரு 5 வருஷம் SIP பண்ணினா அதுல லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே குறைச்சல் தான் இல்லையா. பட் நீங்க இதே ஒரு டெக்னாலஜி ஃபண்ட்ல போட்டு 3 வருஷத்துக்கு போட்டேன்னாக்கா அதுல லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்குதான் யாரோ கேட்டா SGBல என்ன ரிஸ்க்னா, நான் சொன்னேன் 8 வருஷம் கழிச்சு the price of gold can be less than what it is today. There is no guarantee. இல்லை, இது வந்து PPF மாதிரி கிடையாது, 7% வருஷம் வருஷம் கிடைக்கும்லாம் ஒன்றும் கேரண்டி கிடையாது. PPFல உங்க பணக்கு லாஸ் ஆக முடியாது, 7% கிடைக்கும். இன்ஃபிளேஷன் கேன் பி 8%, ஸோ 1% லாஸ் ஆகும். SGBல ஒன்றும் கேரண்டி இல்லை. இன்னைக்கு நீங்க வாங்குற 100 ரூபாய்க்கு வாங்குற தங்கம் 8 வருஷம் கழிச்சு இட் மேபி 90 rupees. ஸோ கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆகும்னு நான் சொல்லல, ஆனா வாய்ப்பு இருக்கு, ஆகாதுன்னு சொல்ல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா FD மாதிரி கிடையாது, 100 ரூபா போட்டா அது 100 ரூபாயா தான் இருக்கும், வட்டி வருஷா வருஷம் கிடைக்கும். ஸோ சம் ஆஃப் தீஸ் ஆர் கேரண்டீட் ப்ராடக்ட்ஸ். இது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ், அப்புறம் இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு. அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் தெரியாம கூட இருக்கலாம் இல்லை. ஸோ அம்மா அப்பாக்கே இண்டெக்ஸ் ஃபண்ட் தெரியாதுன்னா தி ஷுட் நாட் பி கிவிங் அட்வைஸ். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் திங் அம்மா அப்பா சொல்லணும், பாரு எனக்கு இவ்வளோ தெரியும், இவ்வளோ என்னோட லிமிட்டெட் நாலேஜ், உன்னோட 0 நாலேஜ், என்னோட லிமிட்டெட் நாலேஜ், நம்ம சேர்ந்து கத்துக்கலாம். இஸ் a better thing to say than say ஐயோ எனக்கு எல்லாம் தெரியும். இந்த சித்தப்பா வர பாரு, அந்த சித்தப்பாவோட நெய்பர் LIC ஏஜென்ட், அவர்கிட்ட இருந்து இந்த இன்சூரன்ஸ் அந்த மாதிரி குப்பை அட்வைஸ் கொடுக்காம இருந்தாலே பெருசு. ஸோ டோன்ட் கெட் டூ மச் இன் டு த டீடைல். SIP பண்ணா நல்ல ரிட்டர்ன் வரும் தெரியும், உனக்கு அவசியமா பாரு, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோ. இது பேசிக்ஸ், அண்ட் ரொம்ப பேசிக். இதை சொன்னாக்க கூட ஒருத்தருக்கும் பிடிக்கிறது இல்லை. எவ்வளவு வரவு இருக்கோ அதுக்கு குறைச்சல செலவழி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்வைஸ். கடன் வாங்கி போனு, கடன் வாங்கி காரு, கடன் வாங்கி புடவை வாங்காத, கடன் வாங்காம வாழு. போனா போறதுன்னு இப்போ வீடை நாங்க கடன்ல பரவாயில்லன்னு வச்சிருக்கோம், கார்ல கூட மை அட்வைஸ் இஸ் பை அ கார் விச் யூ கேன் அஃபோர்ட். உனக்கிட்ட கேஷ் இல்லையா, சின்ன காரா வாங்கிக்கோ, மாருதி 800 Zen அந்த ரேஞ்சில் வாங்கிக்கோ போறோம். நீ பெருசா ஒரு நான் ஹோண்டா சிட்டி தான் வாங்குவேன், கடன் வாங்குவேன் வாங்க வருது, சின்ன காரை வச்சுக்கோ. அதுல என்ன, உனக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அவ்வளவுதான். அது இந்த சின்ன காரும் பண்ணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆல்சோ டோன்ட் நோ, சிட் வித் யுவர் சில்ட்ரன் அண்ட் லேர்ன். தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு டு. எக்ஸலன்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய இன்சைட்ஸ் அப்படியே அந்த ஒரு பாயிண்டர்ஸ், ஒரு பேர்ல் மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் மணி. தேங்க்யூ சுப்ரமணியம் சார் ஃபார் ஷேரிங் ஆல் தீஸ் வண்டர்ஃபுல் இன்சைட்ஸ். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட நம்ம இன்னைக்கு டே டு டே லைஃப்ல என்னென்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் அந்த ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டை நம்ம வந்து அக்சலரேட் பண்ணலாம்னு உதாரணத்தோட ஷேர் பண்ணியிருக்கீங்க, டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் இந்த சொன்ன விஷயங்களை ஒரு சின்ன ஒரு புல்லட் பாயிண்ட் ஆர் சம்மரைசேஷனில் சொல்லணும்னா,
முதல்ல நீங்க வந்து இந்த பியர் பிரஷர் பத்தி சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் 25-35 லைஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்கள பாத்தீங்கன்னாக்கா அவங்க கலீக் என்ன பண்றாங்க, அவங்க நெய்பர் என்ன பண்றாங்க, அவங்க என்ன கார் வாங்கியிருக்காங்க, அவங்க என்ன போன் யூஸ் பண்றாங்க, அதையே நம்ம என்ன பண்ணணும், காப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது பிடிக்குமோ பிடிக்காதோ, அஃபோர்ட் இருக்கோ இல்லையோ, அதை அவங்க வந்து வாங்குறாங்க, செலவு பண்ணுறாங்க. இந்த ஒரு ப்ராசஸ்ல என்ன பண்றாங்கன்னா அவுட் ஸ்பெண்டிங் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனான்சியல் ஜேர்னியை கம்ப்ளீட்டா மிஸ் பண்றாங்க. ஒரு டெட் அப்படின்றதுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ நெவர் டூ திஸ் மிஸ்டேக்ஸ் பிட்வீன் 25 to 35. டேக்ஸ் பிளானிங், அதில் என்ன அவரோட ஒரு அறிவுரை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு டிபெண்ட் ஃபாதர் இருக்காரு, நீங்கள் அவருக்கு வந்து மந்த் ஆன் மந்த் ஏதோ ஒரு காசை கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்க அவருக்கு காசை கொடுக்கறத விட ஒரு தொகையை எடுத்துட்டு போயிட்டு அவரோட வங்கி கணக்குல போட்டுட்டீங்கன்னா அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை அவரே எடுத்து செலவு பண்ணிட்டாருனாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய டாக்ஸேஷன் மிச்சமாகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அந்த காசை வச்சு அதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்போது நீங்க தானே அந்த காசுக்கு டாக்ஸ் அப்படின்றத பே பண்ணணும். நீங்க ஒரு ஏர்னிங் மெம்பர்னாக்கா அதோட டாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா 20-30% ஈஸியா வந்துடும். அதை நீங்க கம்ப்ளீட்டா அவாய்டு பண்ணலாம். நல்ல ஒரு இன்சைட் தானே இது. ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையரிங் ஏர்லி ஃபயர், இது பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு 45 வயசுக்குள்ள எல்லாருமே சீக்கிரம் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதில் அவங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, அந்த ஒரு ஹர்டு மென்டாலிட்டியை வந்து ஃபாலோ பண்றது அண்ட் ரியலிஸ்டிக்கா ஃபைனான்சியல் கோல்ஸை செட் பண்ணாமல் இருக்கிறது. மூணாவது மிஸ்டேக் பார்த்தீங்கன்னாக்கா, சீக்கிரம் ரிட்டையர்ட் ஆகணும்னாக்கா நீங்கள் சீக்கிரம் சேர்க்க ஆரம்பிக்கணும்ல. ஸோ அந்த ஒரு ப்ராசஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 25 இல்லை 26, 27 ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த ஃபயர்ன்றதை கண்டிப்பாக அடைஞ்சிடலாம். குழந்தைகளுக்கு அந்த ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டை எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லி கொடுக்கலாம். அவங்க ஒன் ஸ்டெப் அட் அ டைம், அதாவது சின்ன சின்னதாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல்ஸ் காலேஜஸில் ஃபைனான்சஸை பற்றி பேசுறது இல்லை, வெல்த் மேனேஜ்மெண்ட்டோ மணி மேனேஜ்மெண்ட்டோ டாக்ஸேஷன் சொல்லி கொடுக்கறது இல்லை. உங்கள் வீட்டில் முதல்ல அவங்க எப்படி டிசிஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம், சாய்ஸஸ் அவங்களே எப்படி எடுக்கலாம். ஒரு பொருள் வாங்குறாங்க, 100 ரூபா பொருள், 53 ரூபாய்க்கு அவங்க காசை கொடுக்குறாங்கனாக்கா மிச்சம் 47 ரூபா அவங்க சில்லறையை வாங்கிட்டு வரணும். இதெல்லாம் ஒரு சின்ன மேத்தமேட்டிக்ஸ். அந்த காசை பத்திரமா எடுத்துட்டு வரணுன்றது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அவங்களுக்கு ஒரு வங்கி கணக்கை ஓபன் பண்ணி கொடுத்து, ஏடிஎம்னா என்ன, பேங்க் அக்கௌண்ட்னா என்ன, கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் நிறைய லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வச்சுட்டு இருக்காங்க. அவரோட ஒப்பீனியன் என்னன்னாக்கா, உங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு சூட்டபுளான பாலிசிஸை மட்டுமே நீங்க வாங்குங்க. யாரோ ஒரு ஏஜென்ட் வராரு, இது நல்ல ஒரு பாலிசி, இதை வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லும்போது உங்க ரிக்வயர்மெண்ட் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. அதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு சூட்டபிள் சொல்யூஷனா, காம்பேட்டபிலிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு லைஃப் இன்சூரன்ஸுக்கான டிசிஷனை எடுங்க. பர்சனல் ஃபைனான்ஸ்ன்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. ஒரு 1 கோடி ரூபாயை நீங்க சீக்கிரமாகவே சம்பாரிச்சிடலாம். மேக்கிங் மணி இஸ் ஆல்வேஸ் ஈஸி, மேனேஜிங் அண்ட் மல்டிப்ளையிங் தட் மணி இஸ் அ சேலஞ்ச். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, அந்த பர்சனல் மேனேஜ்மெண்ட் மணி ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா அவரோட அட்வைஸ் என்னன்னாக்கா, ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை நீங்கள் கண்டிப்பாக அணுகணும். ஏன்னா அந்த மணி மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க தப்பு பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கிறத விட தப்பே பண்ணாம அந்த மணியை க்ரோ பண்றது பெட்டரா இருக்கும். இன்னைக்கு ஏதோ நீங்க புதுசா கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச லேர்னிங் என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட், இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் இந்த ஷோல இருந்து சைன் ஆஃப் பண்றது சதீஷ் குமார், யுவர் ஹோஸ்ட் ஃபார் மணி கைட் ப்ரோக்ராம். See you in the next Money Guide program. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.